இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஃபிட்னஸோட கோச் வந்து இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தா கோச்னு பின்னாடி போட்டிருப்பாங்க, சில பேர் ட்ரெயினர்னு போட்டிருப்பாங்க. ஏன்டா நீங்களாம் வந்தீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். கோச்ன்றவங்க ஒரு டீமை பில்ட் பண்ணுறவங்க. வெயிட் லாஸ்க்கு வராங்க, நாளைக்கு அவங்க கோச். ஒரு டாக்டர் கிட்ட போய் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம். ஒரு பென்ட்ரைவ் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்றதை நான் முதல் முறையாக கேட்குறேன். ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஸ்லாம் ஃபிட்னஸில் இருந்துங்களா? எனக்கு அடுத்தது வேணும். பெரிய ஸ்டோரி, பட் அதை நான் சிம்பிளா சொல்றேன். எல்லாருமே வந்து தெய்வம், கடவுள் இந்த ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அந்த டைம் தான் நான் ரொம்ப வெறுத்தது. நல்லா உயர்ந்த பணக்காரன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு வந்து ஆண்மை இல்லாத விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு ஸ்கேம் மாதிரி தானே ஒரு ஃபீல் ஆகுது. நீங்க ஓப்பனா பெருசு போட்டு பெருசா காட்டுறாங்கல்ல, இதை நீங்க ஸ்கேம்னு சொல்லுவீங்களா? தொடர்ந்து வராங்க, எந்த மூலையில நின்று போட்டோ எடுக்கலான்னுதான். நம்ம ஊர் ஃபுட்டே போதும், பிரியாணி தான். பதில் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம். அழைக்கிறான் மாதவன் கான்வர்சேஷன்ஸ்னு சொல்லி நம்ம பாட்காஸ்ட் வந்து லைக் ஸ்பிரிச்சுவலாவோ இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஃபிட்னஸோட கோச் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இந்த ஃபிட்னஸை பற்றியும் ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டயட் பற்றிலாம் எல்லாத்தையுமே வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பாருங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபிட்னஸ்குள்ளே நீங்கள் போகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும், இல்லை ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து இந்த உடம்பை வந்து பார்த்துக்கணும், எப்படி நீங்க வந்து பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வணக்கம் மாஸ்டர். வணக்கம். பார்த்திபன் அவரோட நேம். உங்களை பத்தி நீங்களே அறிமுகம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நான் என்னோட நேம் பார்த்திபன். நான் வந்து இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில அரௌண்ட் 20 years நான் வந்து இதுல சர்வே பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ ஸ்டில் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரைனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது நடுவில் நான் ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் கோச் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இந்த இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற ஆட்களுக்குமே கோச் ட்ரைனர் இது ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகும். சில பேர் நான் கேட்பேன் ட்ரைனர்னுவாங்க, சில பேர் வேற ஒரு இடத்துல போயிட்டு நான் ஃபிட்னஸ் கோச்சுன்னுவான். எப்படி நம்மளை அறிமுகப்படுத்திக்கணுன்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கோச்ன்றவங்க ஒரு டீமை பில்ட் பண்றவங்க. ஸோ ஒரு கிரிக்கெட் டீம்ல வந்து 12 பேர் இருப்பாங்க, 11 பேர் இருப்பாங்க. இவங்கள பில்ட் பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சேர எல்லாரையும் விளையாட வைப்பாங்க. ஸோ இவங்க தான் கோச். ட்ரைனர் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை வந்து நீங்க ட்ரைன் பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் ஜிம்ல எல்லாருமே ட்ரைனர்னு சொல்லுவாங்க. நான் ஏன் ஜிம்ல இருந்து கோச் சொல்றேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேரை வந்து பில்ட் பண்ணி அவங்களோட கரியரும் டெவலப் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும், இதுல பிஸ்னஸ் நல்லா பண்ணணுங்களும் நிறைய பேர் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த கோச்ன்றது நான் மென்ஷன் பண்ணுவேன். அது எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதுதான் சூப்பர். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க இப்ப சொன்ன ஒரு விளக்கம் ரொம்ப ஒரு ஏன்னா நம்ம ஜிம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில பேர் வந்து பார்த்தா கோச்னு பின்னாடி போட்டிருப்பாங்க, சில பேர் ட்ரெயினர்னு போட்டிருப்பாங்க, புரியாது. இப்ப நீங்க சொல்லும்போது நல்ல ஒரு விஷயமா இருக்கு, புரிஞ்சுக்கிற மாதிரி. கண்டிப்பா. நீங்க இந்த 20 years அதுல டிராவல் பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்க. எப்படி இந்த ஒரு ஃபிட்னஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தீங்க? எப்படி கோச் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சா ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா. நான் சொல்லணும்னு ரொம்ப நாள் என்னோட ஆசை. எப்படின்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்களோட ஸ்டேட்டஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ்க்கு வராங்க, நாளைக்கு அவங்க கோச், நாளைக்கு ட்ரைனர். ஓகே. அப்படிதான் சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, டிஎம் மீ ஆன்லைன் ட்ரைனிங். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா, நேற்று நான் ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டேனே, ரைட், ஓகேவா, இப்போ இவங்க ட்ரைனர் ஆயிடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் பாவம்னா, இதை நம்பி உடனே வந்து இவங்க கிட்ட அப்ளை பண்ணி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் ரொம்ப பாவப்பட்ட மக்கள் தான் நான் சொல்லணும். ஏன்னா நேத்து வந்து வெயிட் லாஸுக்காக சேர்ந்த முக்காவாசி பேரு இன்னைக்கு கோச்சின்னு சொல்லிடும், ட்ரைனர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எப்படின்னா, நான் வந்த வேவை பார்க்கும்போது ஏன்டா நீங்களாம் வந்தீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். என்னன்னா, நான் படிக்கும் போதே ரன்னிங் நல்லா, அத்லெட்லாம் நல்லா பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அது ஓடும்போது நம்மளோட ஆண் இல்லையா, நம்ம ஒரு ஆண் மகன் போது கம்பீர தோற்றம் இருக்கும். அப்ப நான் வீட்டுல இருக்கிற அந்த கல்லு செங்கல் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கும் போது, அப்புறம் அப்பா என்ன பண்ணாங்கன்னா 14 ஏஜ்லயே, ஓகேவா, இப்போ 14ங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு வருது ஜிம்முன்னா போய். ஆமா, கண்டிப்பா சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த மைப் வந்து மாறவே இல்லை.
பல இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த ஃபிட்னஸ்ல. அப்போ அந்த ஒரு கொஸ்டின் இருந்துட்டே தான் இருக்கு. நான் அந்த மாதிரி பீரியட்ல எங்க அப்பா வந்து என்ன வந்து ஜிம்ல ஜாயின் பண்ணாங்க. அப்ப நான் போயிட்டு நான் சொல்லி கொடுக்கும் போதும் என்னோட மசில்ல வந்து நான் எனக்கு கெயின் ஆகும் போதும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஓகே, சம்திங் ஏதோ ஒன்று நம்மளை சந்தோஷப்படுத்துது. இப்போ இருக்கிறத விட நான் ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றேன், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது எனக்கு அப்பவே பிடிச்சிடுச்சு. அப்புறம் அப்படியே அதுல இருந்து போகும்போது பாடியை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாடி பில்டிங்க்கு வரும்போது நான் அப்பவே டிசைட் பண்ணேன். எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது உங்களோட ஹேபிட்ஸ் என்னன்னு கேட்பாங்க, உங்களோட ஹாபி என்னன்னு கேட்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து கிரிக்கெட், கபடி அப்படிதான் கொடுப்பாங்க. நான் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு 2003ல பாடி பில்டர்னு கொடுத்துருப்பேன். ஓகே. அப்போ அந்த என்னோட டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு, இது என்னடா இது பாடி இருக்கீங்க, என்னடா இது பாடி பில்டிங்னா? அப்போ நான் இந்த எக்ஸ்பிளைன்லாம் சொல்றேன், இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஸ்டேஜ்லாம் பண்ணுவாங்க. அது ஏன்டா உனக்கு பிடிச்சதுன்னா? தெரியல மேம், எனக்கு பிடிச்சிருக்கு. பதில் இல்லைன்னா அது பதில் இல்லை. அது ஏன் பிடிச்சதுன்னா, அந்த பில்ட் பண்றது எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு அது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது. அப்போவே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு. அப்பல இருந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன். எல்லாமே தமிழ் புக்ஸ் எல்லாம் அப்ப கிடைக்கும், ஈஸியா கிடைக்காது. புக்ஸா? ஆமா, ரொம்பலாம் இருக்காது. அப்போ வந்து மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் நான் இதுக்கே எக்மோர் போய் வாங்கணும். ஒரு புக்கு 20 rupees தான். என்ன இயர்ல இருக்கும் அது? 2003 அந்த டைம்ல தான் போயிட்டு அது எக்மோர்ல கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-400 புக்ஸ் கலெக்ட் பண்ணி அது 500 புக்ஸா பண்ணி வச்சிருக்கேன். அப்பவே நான் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிக்கும், அது பிடிக்குது. அப்ப அப்படியே நான் வரும்போது எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னா எனக்கு வேற எதுவும் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை. அப்ப என்ன பண்ணேன்னா போய் பார்ட் டைமா சேர்ந்தேன். அது அப்படியே முழுமையா இதுலயே கொஞ்சம் அப்புறமா டிப்ளமா படிச்சு அப்படியே நான் இதுலயே வந்துட்டேன். டோட்டலா நீங்க படிச்சது சம்மந்தப்படுத்தது டிப்ளமா, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில டிப்ளமா படிச்சேன். சூப்பர். இப்படி வந்து நான் ஃபிட்னஸ் கோச் ஆயிருக்கேன். வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு நான் ஆகல. நான் இது ஏன் குறிப்பா நான் சொல்றேன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்களோட ஃபிட்னஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்றது ஜிம்ல இருக்கிறவங்க ட்ரைனர் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஒரு கிளைண்ட் வந்து ஜிம் ஜாயின் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு உடனே இங்க வந்து நல்ல ஜிம்மான்னு பார்த்துட்டு யாருமே சேர்றது கிடையாது. இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னா அது வந்து ரொம்ப குரூஷியலா நம்ம பார்க்கணும். அது மற்ற அந்த ட்ரைனர்ஸும் இப்போ இருக்கிற ட்ரைனர்ஸ்லாம் அது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏதோ கிளைண்ட் வராங்க, நம்ம ஏதோ சொல்லி கொடுக்குறோம் போறாங்க, அப்படி கிடையாது. ஒரு கிளைண்ட் இங்க ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அரௌண்ட் இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஏஜ் வந்து நிறைய இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வராங்க. இவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஒர்க்ல இருக்கிறவங்க. அப்ப அந்த ஒர்க்ல இருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட ஃபாஸ்ட் கம்மியாகுது, அவங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு திங்க் போகுது, நம்ம சம்திங் எங்கேயோ லேக் ஆகுறோம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி கிட்ட டிஸ்கஷன் போவாங்க, இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. இப்படி செக்அப்லாம் போகும்போது டாக்டர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சம்திங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்லும் போது இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்ற ஒரு டிசிஷன் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து எக்ஸசைஸ் பண்ணாதான் நல்லதான் அப்படின்ட்டு அந்த டாக் வர்றது. அப்ப அந்த டாக் வரும்போது அந்த ஃபேமிலி டிஸ்கஷன் பண்ணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணா இப்படி இருக்கணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கும். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் சூஸ் பண்ணி அப்போ இதை போனால் இந்த டைம் நம்ம கரெக்டாக போகணும், இல்லைன்னா அது நமக்கு பலன் இருக்காது. அப்போ அவங்க எந்த டைம் போகலான்றதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா நியர்பை ஜிம் நல்ல சென்டரான பார்த்து அதுக்கப்புறமா வந்து தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு சர்க்கிள், பெரிய சர்க்குலர் இது. நம்ம வந்த உடனே நீ போய் அதை பண்ணிடு இதை பண்ணிடுன்னு எந்த ட்ரைனருமே கொடுக்கக்கூடாது. அதை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பு இல்லை, கடுப்பாக ஆயிடுவேன் நான். ஏன்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? அவங்களோட ஹெல்த்தை நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஒரு டாக்டர் கிட்ட போய் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்கன்னு சொல்லுவோம். அதே வார்த்தையை இதே ஜிம்ல ஒரு ட்ரைனர் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அப்போ எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஸோ அது நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனர்ஸ் அந்த மாதிரி ட்ரைனரா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரைனரா எல்லாரும் இருக்கணும்ன்றீங்க. இப்போ இருக்கணும். அது ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு வராங்க, ஒரு பிடிச்ச பேஷன் ஏதோ பண்ணணும், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுன்னு வராங்க. வந்து திடீர்னு அவங்க 2 நாள் பொறுத்து கோச்சுன்றாங்க, ட்ரைனர்ன்றாங்க. இவங்களால பண்ண முடியாது. இவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் தெரியவும் தெரியாது. இவங்க கிட்ட எல்லாம் போய் மாட்டிக்க கூடாது. நல்ல நல்ல ட்ரைனர்ஸா இருக்காங்க, பட் நம்ம சர்ச் பண்ண கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டான ஒரு இடத்துல சேரணும். கண்டிப்பா சேரணும். நீங்க 20 years பிஃபோர்
எங்க இருந்து உங்களோட இந்த கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக நான் இங்கே தான், சென்னை. ஃபுல்லாகவே சென்னை தான், சொந்தக்காரங்களும் எல்லாமே சென்னை தான். நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஜிம்ல போனோம். அப்பா கிட்ட இருந்து 100 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும். அப்போ நான் போறேன், ஃபர்ஸ்ட் மாசம் ஃபீஸ் கொடுத்துறாங்க. சரி போறேன், ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சும்மா படிக்கிறதுல, அப்போல்லாம் வந்து ப்ரௌசிங் பண்ணாலே 30 ரூபா 40 ரூபா கேட்பாங்க. நான் ஒரு பென் டிரைவ் வாங்கி வச்சுட்டு அதை போயிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி, அந்த டைம்ல எல்லாத்தையும் கிடைக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்து அப்புறம் நான் படிப்பேன். ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அப்போ இப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஜிம்ல போயிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிலருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இது அப்போ அங்க இருந்த மாசம் என்ன பண்ணுவாருன்னா, டேய் நீ வந்தையா உன் வேலையை மட்டும் பாடுறா அப்படின்னு. என்னால சும்மா இருக்க முடியாது. அது அது எப்படி அது நான் அப்புறம் சொல்றேன், அது ஸ்பிரிச்சுவலோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத நான் சொல்றேன். அது ஒரு வே ஆஃப் நம்ம ஏன் அப்படி இருந்தோம்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து இப்படி இருந்திருக்கு, என்னோட லைஃப் ஆரிஜின் வந்து இப்படி இருக்கும் அப்படின்றத நான் அப்புறம் கனெக்ட் பண்ணதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, நான் சொல்ற மாதிரி கேட்கறதா இல்லை, சொல்லி கொடுத்தேதான். அப்ப என்ன பண்ணாருன்னா, நீ எப்படின்னு திருந்த போறது இல்லை, உனக்கு 1000 rupees சம்பளம் கொடுக்குறேன், உள்ள நின்றுன்னு எல்லாத்தையும் இதையும் பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி அதை ஆரம்பிச்சது தான். அப்போ எனக்கு சொல்லி கொடுக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதுலேயே மேலே 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 டெவலப் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கடைசியில் ஃபியூச்சர் டிகிரி படிக்கும் போதெல்லாம் எது உனக்கு ஃபியூச்சர்னா நான் மாஸ்டர் சொல்லும் போது நல்லா இருக்கும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலைமையில வைக்கிற மாதிரியும், அவங்க வந்து எனக்கு நான் இப்படி ஆயிட்ட மாஸ்டர் சூப்பரா இருக்கு அப்படின்னும் போதும் அது நானே அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது என்ன சொல்றதுன்னா, அது ஒரு வகையான அடிக்ஷன். கண்டிப்பா அந்த பாராட்டு பண்றது, அதுல நான் ரொம்ப ஊறி போனதுனால இப்போ வரைக்கும் அப்படியே தான் அதுல டிராவல் பண்றீங்க, அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம்னா கூட நம்ம எடுத்து டீச் பண்ணோம். ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறேன்னா நான் போயிட்டு சில நோட்ஸ் எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்றதுன்றது அது இயல்பா நம்ம கேட்கக்கூடிய விஷயம். ஆனா ஃபர்ஸ்ட் முறை நான் வந்து ஒரு கோச் கிட்ட இருந்து நான் இப்படிலாம் படிச்சு ஒரு விஷயத்த வந்து இப்படி சொல்லி கொடுக்கறதுக்காக நான் போய் ப்ரௌசிங் சென்டர்ல ஒரு பென்ட்ரைவ் போட்டு நான் எடுத்துட்டு வந்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன்றதை நான் முதல் முறையா கேட்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு நான் போயிட்டு அந்த கொடுக்குற 30 minutesல அது காப்பி பண்றதெல்லாம் நீ என்ன ஸ்பீட் பாத்தீங்கன்னா தெரியும். டிராக் பண்ணி என்ன வருதோ ஒரு என்னென்னலாம் எடுத்துட்டு போமா எல்லா போட்டோஸ் எல்லாம் சேர்ந்து அதுல வந்து பெரிய பெரிய ஃபுல் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறமா என்னோட சிஸ்டம்ல வச்சுட்டு சின்ன சின்னதா அது என்னென்னலாம் படிச்சு அது வந்து எனக்கு புரியாத பட்சம் அதையும் என்ன பண்ணுவோன்னா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கிட்ட இல்லாட்டினா அந்த டிரான்ஸ்லேட் சில வார்த்தைகள் எனக்கு அப்ப தெரியாது. அப்போ அதையும் கேட்டு ஓகே இது இப்படிதான். அப்போ அந்த தமிழ் புக்ல இருக்கும் அந்த பிக்சருங்கெல்லாம். அப்பெல்லாம் வந்து ரோனி கலமன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடி பில்டிங்ல, அவங்களோட பெரிய இன்ஸ்பயர். அவங்க பிக்சர்லாம் பார்க்கும்போது இவங்க எப்படிடா இப்படி வராங்க, என்ன சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா, நிறைய விஷயம் நானும் தப்பா நினைச்சதெல்லாம் உண்டு. அது உள்ள போக 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 அது உள்ள போயிட்டே இருக்கு. இன்னும் கத்துக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற போது இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பீரியட்ல இப்பவும் நிறைய பேருக்கு மாத்திதான் சொல்லுவாங்க. இப்போ இங்க மேல போகுது இல்லையா, இது எல்லாமே நரம்புன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். ஆக்சுவலா அது நரம்பு கிடையாது. நரம்புன்றது எலும்போட தான் போகணும். இது மேல எல்லாமே பிளட் வெசல்ஸ். நான் அந்த டைம்ல இது வந்து பிளட் வெசல் போது என்ன அப்படியே என்ன புதுசா சொல்றிய என்ன அது ஒரு பெரிய விஷயமா என்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஓகே நம்ம நிறைய நாலேஜ் எல்லாம் இருக்கு போல. அந்த புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம், நிறைய விஷயம் அதுல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நிறைய புக்ஸ். அதனாலதான் இன்னைக்கும் அந்த புக்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். நிறைய ஒரு பைண்ட் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த புக் எடிட் பண்ணவங்களாம் இருக்காங்க, எழுதினவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ ஒலிம்பியாச்சி அப்படின்னு இருக்காங்க, அவங்களாம் லெஜெண்ட் இந்த ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு டாக்டர் நான் பார்த்தேன், அவங்க பேரு சொல்லல, அவங்க வந்து ஒரு வே புரோட்டீன் ஏன் எடுக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக நீங்க எடுக்கணும், நேச்சுரல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ண எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க, அதாவது மேபி 1 month இருக்கலாம். ஆனா இது நான் 2010லயே ஏன் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க 2025ல பார்த்த ஒரு விஷயத்தை நீங்க 2010லயே நீங்க அதை சொல்லியிருக்காங்க. இதை ஏன்டா எடுக்கணும்னு எனக்கு சொல்லிட்டாங்க. இது எத்தனை பேர் கேட்டிருப்பாங்களா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். எப்போனா அப்பவே தெரியும் ஏன் எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும், எந்த விஷயத்துக்கு எதனால நம்ம வே புரோட்டீன் கிட்டே போய் விழணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே அப்பவே சொன்னாங்க. ஸோ அந்த நாலேஜ் வந்து தேடல் தான். எனக்கு அடுத்தது வேணும் அது போயிட்டே இருக்கும்போது ஒன்னொன்னா நம்ம கிடைச்சிட்டே இருக்கு. சூப்பர். நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஸ்லாம் ஃபிட்னஸ்ல இருந்துங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்து
பெருங்குடியில் தான் ஒரு பெரிய சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கிருந்து மாறினது தான் ஸ்லாம்ல 2017. ஸோ அது அங்க அது வந்து ஒரு பெரிய நாலேஜ். அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய நாலேஜ். ஒரு ஒரு நல்ல விஷயமா அது சொல்லணும், மற்றவங்களுக்கு அது புரியணும் அப்படின்னா, இன்னைக்கு பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அன்னைக்கு அந்த ஒரு ஒரு சூப்பர் ஒரு நல்ல விஷயமா அப்படின்னா, ட்ரைனர் அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தி இருந்த பேக்கேஜ் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சம்பளம்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? 8,000, 10,000, 12,000, இதுக்கு மேல மாறவே மாறாது. இதனால ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நான் வரும்போது 2010ல எனக்கு மேரேஜ்க்கு பார்க்கும்போது தான் அது ஒரு சின்ன பெயின் இருந்துச்சு. என்னன்னா, நல்லா படிச்சிருக்கோம், இதுல நல்லாவும் பண்றோம், எல்லாமே தெரியும். அவங்களோட சேலரி என்னன்னு என்ன கேட்கும்போது 8,000 சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க? 8,000 வச்சு மேனேஜே பண்ண முடியாது. எங்க போய் தேடினாலும் அதுதான் கிடைக்கும். பெரிய பெரிய சென்டருங்க போகும்போதும் அங்க வந்து சில கேட்டகரிஸ் எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயம் பாடி பில்டர் எடுக்க மாட்டேன்னு சில டைம்ல இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு ட்ரைனர்ஸ்க்கு பெருமையாகவும் ஒரு நீ இந்த இந்த ஃபீல்டு இந்த கோச்ன்ற இந்த ட்ரைனர்ன்ற ஒரு நேம் உனக்கு ரொம்ப பெருமை படலாம், நீங்க நல்ல கரியர் தான் நீங்க சூஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்றதையும் அன்னைக்கு அந்த ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண அந்த சேலரிஸ் தான். இப்போவே வந்து 18,000 கொடுக்கும்போது நீங்க பாருங்க 8,000 போற இடத்துல 18,000 இப்போ எங்களோட ஸ்டாண்டர்டை உயர்த்தினாங்க. ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பார்ப்பேன். ஒரு நார்மல் ட்ரைனருங்களை பெரிய லெவல்ல கொண்டு போய் வச்சு அவங்க பெரிய ஆளா இப்போ இருக்காங்க, பெரிய இண்டஸ்ட்ரி சக்சஸா இருக்காங்க. ஆனா அவங்க பேசிக்கா உள்ள ட்ரைனர்ஸ்க்கு ஒரு பெரிய லைஃபை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில அங்க நானும் வந்திருக்கேன். ஆமா, பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா நீங்க இதுக்குள்ளதான் நீங்க இருக்க போறீங்கன்னும் போது அதுக்கான ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படின் போது அது ஒருத்தர் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா பெரிய விஷயம். அது எப்பவுமே எப்ப கேட்டாலுமே நான் அதை நான் சொல்லுவேன். இந்த இடத்துல இருந்து இப்படியான இவ்வளவு நாலேஜபிள் கத்துக்குன்னா அந்த அந்த ஒரு கரியர் சேஞ்ச் ஓவர். அதாவது எப்படின்னா, நீ நல்ல இடத்துல தான்டா இருக்க, தொடர்ந்து ஓடலாம் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தது அந்த பிளேஸ் தான், ஸ்லாம் தான். அப்படி இல்லைன்னா மனநிலை மாறி இருக்கலாம். எப்படின்னா லைஃபோட பெரிய ஒரு பகுதி வந்து எப்படி ஒண்ணு சொல்லலாம், சிம்பிளா பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் சொல்லலாம். ஒரு நியூ லைஃப் போது அதுக்கு ஒரு பேசிக் அடித்தளமா அமையுது அப்படின்னா பல பேர் வந்து பொருளாதாரத்துக்காகவே அவங்களோட பேஷனை விட்டவங்க இருப்பாங்க. இப்போ வந்து ஆக்சுவலா நிறைய பேர் வந்து பேஷன் அப்படின்றத அந்த அந்த பேஷனா இருக்கும். ஆனா இப்போ எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய சேலரி தான். யாரையாச்சும் நீங்க விருப்பப்பட்டு செய்யறாங்களான்னு கேளுங்க, இருக்காது, கிடையவே கிடையவே கிடையாது. ஏன் அதை தாண்டி அதை ஏன் செய்யறேன்னா சம்பளம் மட்டும்தான். அந்த சம்பளத்தோட இன்னைக்கு நிறைய டிசிஷன் வாங்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தூங்குறது இல்லை, சரியான டைமுக்கு சாப்பிட்றது இல்லை. ஃபர்ஸ்ட் டயட் அப்படின்னாலே நிறைய பேர் என்னென்னமோ நினைச்சிருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ டயட்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டயட்னா 6 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு சாப்பிடணும், புரோட்டீன் அப்படின்ற ஒரு மைத்து இருக்கு. பட் அதை தாண்டி சிம்பிளான்றதும் விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் பேசலாம் எல்லாமே. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பேஷனோட நம்மளோட ஜாப் நம்மளோட கரியரும் அமையுதுன்னா அதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது. நிச்சயமா அந்த கிஃப்ட் தான் எனக்கு. ஸோ இப்போ நீங்க ஸ்லாம்ல இருந்தீங்க, இப்போ வந்து ஸ்வாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிட்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எப்படி உருவாச்சு? ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லலாம். பெரிய ஸ்டோரி, பட் அது நான் சிம்பிளா சொல்றேன். ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்லயே இருக்குது. லாஸ்ட்ல நான் ஒர்க் பண்ணது ஸ்லாம்ல தான். அது பெரிய ஒரு கரியர் பேக்கப், ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுத்தது. இதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா, நாம தனியா சம்திங் நம்ம பண்ணணும், ஓனான்றது பண்ணணும், நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி தேடிட்டு இருக்கேன். ஸோ நான் போவேன், சில பேரை சந்திப்பேன், மீட் பண்ண வேண்டியிருப்பேன். அப்படி எல்லாருமே பேசும்போது என்னை பத்தி கேட்பாங்க. எல்லாருமே ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா சொல்லுவாங்க. அப்போ அன்னைக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அந்த 2 பேர் தான். அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு டைம்ல வந்து ரொம்ப பேக்ல போயிட்டேன். சில தவறான நடவடிக்கைகள் பழகினவங்க எல்லாமே பண்ணனால கொஞ்சம் ரொம்ப பேக்ல போயிட்டேன். அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கையை பிடிச்சு தூக்கி விடுவாங்களான்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கும்போது கடவுள்
இதுவும் நான் சொல்ல வரணும். ஏன்னா இதெல்லாம் அது உள்ள போகும்போது தான் எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து தெய்வம், கடவுள் இந்த ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்னாலும் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, சில பேர் ஒத்துப்பாங்க. நான் எப்படின்றது தெரியலன்னு. நான் புரிஞ்சுட்டது எப்படின்னா, தெய்வம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே நம்ம பூமியில உண்மையாவே வாழ்ந்தவர்கள், உருவம் உள்ளவர்கள். இந்த உருவத்தோட சிலையை வச்சுதான் நம்ம அவங்க எல்லாமே தெய்வம்னு கும்பிடுவோம். இப்போ நான் யாரெல்லாம் தெய்வம்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு. கடவுள்ன்றது எந்த வடிவமும் கிடையாது, இட்ஸ் எம்டி ஸ்பேஸ். அதுதான் இறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் கடவுளை தான் வேண்டுவோம். ஏன்னா தெரியாத ஆளுங்க வேண்டும் இல்லையா? அப்போ ஒரு கை வந்து என்னை காப்பாற்ற வருது. அது வந்து நான் விரும்புகிற கடவுள் முருகப்பெருமான்னு சொல்லலாம். அதே உருவத்தில் இருக்கிற ஸ்ரீதர், பிரீத்தி, இவங்க தான் அந்த கடவுளை நான் பார்க்கறது. என்னோட எல்லாமே எனிதிங் எல்லாமே சொல்லலாம். எதுவுமே இல்லை நீ அப்படின்னு நிற்கும் போது, நீ இறங்கு நான் பார்த்துக்கிறேன், அது எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பலமா இருந்தது வந்து அவங்க ரெண்டு பேர் தான். சூப்பர். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு மாஸ்டர், ஃபினான்ஷியலி மட்டும் அவுட். பட் எங்ககிட்டயும் பெரிய அளவுலாம் இல்லை, ஆனால் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் பில்ட் பண்ணுங்க, நீங்கள் என்னவா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சதுதான். இப்போ அது அவங்க கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த்தும், அவங்க கொடுத்த பேக்கப்பும், நம்பிக்கையும் அவங்க மூலயமாவே இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்கேன். அதுதான் ஸ்வாட். சூப்பர், வேற லெவல். எப்படி உருவாச்சுன்றதுக்கு பெரிய ஒரு விஷயம் இருந்தாலும் அழகா சின்ன ஒரு 2-3 லைன்ல நீங்க சொன்னாலும் ரொம்ப மனதை கவர்ற மாதிரி இருந்தது. பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நீங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காது நிற்கும் போது, நம்மளுக்கு பொருளாதார ரீதியாவோ சப்போர்ட் இல்லாதப்போ இன்னொருத்தவங்க வந்து அதை கை கொடுத்து தூக்குறாங்கன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா, அது ரொம்ப பெரிய விஷயம்ன்றதை விட சரியான டைம்ல நான் அந்த டிசிஷனை எடுத்திருக்கேன், என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஒரு விஷயம் வந்து சில நம்பர்ஸ் கூட நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். அது ஒரு டாக் நான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு டாக் போயிட்டு இருந்தது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கான விஷயத்த நம்பரா இருந்தா கூட நீ சூஸ் பண்ணியிருக்க மாட்ட, அதுதான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. இது எப்படி சிங்க் ஆகுது அப்படின்னு நான் பார்க்கும்போது, அவன் சொன்ன நம்பர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. அந்த எண்ட்ல சில நம்பர் சொன்னாங்க, அதே நம்பர் எக்ஸாக்டா நான் வச்சிருக்கேன். அது நான் எப்படி நம்பர் இல்லையா? ஆமா, நான்லாம் தேடி வாங்கல. உண்மையாவே ஃப்ரெண்டு வாங்க போனாங்க, உனக்கு வேணுமாடான இருந்தா கூட அந்த நம்பர் அப்ப பாத்துக்கிடுங்க, அது என்ன கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரிதான் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சரியான டைம்ல நான் சூஸ் பண்ணி இருக்காங்க, என்ன சூஸ் பண்ணி இருக்காங்க, கடவுள் வந்து சூஸ் பண்ண வச்சிருக்காங்க. அது மூலயமா ஒரு பெரிய கரியர், பெரிய ஒரு நிறுவனம் உருவாக்கணும். அது காகேஷ் போய் சிறப்பா உருவாகும். அதுதான் செகண்ட் பிரான்ச்சுக்கான இனிஷியேட்டிவும் பண்ணியிருக்கோம். விரைவில். சூப்பர். நீங்க இந்த பயணிச்சு வந்த பயணத்துல எதுக்குடா இதுக்குள்ள வந்தோம், கம்முன்னு அப்படியே ரிவர்ஸ் ஆகி வேற ஏதாவது வேலையை பார்க்கலாமான்னு தோணுன ஏதாவது ஒரு இடம் இருக்கா? இது வந்து எப்போ தோணுச்சு அப்படின்னா, இந்த லாக்டவுன்ல. எல்லா இடத்தையும் பரட்டி போட்டது உங்களுக்கு. ஆமா, லாக்டவுன் என்னன்னா எப்படி போட்டுச்சு அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றதுன்னா, சூப்பர் மார்க்கெட் திறந்துட்டாங்களாடா, நல்லா திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா திறங்க, சாப்பிட்றாங்களா, சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நார்மலான பார்க் இதெல்லாம் அதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ அந்த ஜிம்முன்னு ஒண்ணு இருக்கு, யாராவது மறந்துட்டீங்களா? உண்மையாவே நாங்க அப்படி ஒரு கேள்வி வந்தது. தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரியே மறந்துட்டாங்க போல. இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது, இந்த இண்டஸ்ட்ரியை மட்டும் கண்டுக்கவே இல்லை. இருக்குதான்னு கூட தெரியல. ஆனா எல்லாரோட பேக்கப்போட ஸ்ட்ரென்த்தே இந்த ஜிம் தான். அதோட ஒரு மனுஷனோட ரொம்ப ஸ்ட்ரென்த் அது இல்லைன்னா முடியவே முடியாது, அவனால வாழவே முடியாதுன்னா அவனோட பேக் போன். ஓகேவா? இந்த பேக் போன் மாதிரி தான் இந்த ஜிம். இது இல்லாம மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒண்ணு லிஸ்ட்லயே இல்லாம வச்சிருக்காங்க போலது. இது எப்பதான் திறப்பாங்க அப்படின்னு லாஸ்ட் போய்கிட்டே இருக்கு, திறக்கிற மாதிரியே தெரியல. அப்பதான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஜோலி அவ்வளவுதான்டா, முடிச்சு விட்டாங்க, வேற கூட தாவிட வேண்டியதா. ஆன்லைன்ல எடுக்கிறேன்றாங்க. ஆன்லைன்ல அப்போ ஆனதுதான் இந்த ஆன்லைன். எல்லாருமே நான் அன்னைக்கு உள்ள போகும்போது, சரி நீங்க ட்ரைனர்லாம் எங்கிருந்துடா வந்தீங்க நீங்களா,
இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? நானும் இதுல 20 வருஷமா இருக்கேன், உங்களெல்லாம் பார்த்ததும் இல்லை, நீங்க ட்ரைனர் மாதிரி தெரியலையாடானா. அப்பதான் எல்லாருமே மணி மைண்டட்ல வந்து உள்ள நான் ட்ரைனர் எனக்கு தெரியுது, படிக்கிறது அப்படியே எல்லாமே ஒப்பிக்கிறது எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க. இது நாலேஜ் சொல்லுவாங்க, சூப்பரா சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேன். ஒரு பிசியோ கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து சஜஷன் கேட்கறாங்க. அந்த பிசியோ என்ன பண்ணாங்கன்னா, கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு 1 ஹவருக்கு ஆன்சர் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணாரு, பேசி முடிச்சிட்ட பிறகு, பார்த்திபன் என்ன பக்கத்துல இருங்க, பார்த்திபன் இன்னைக்கு படிச்சதெல்லாம் அவங்க ஒப்பிச்சிட்டாங்க, நீங்க வந்து எனக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க நான் கேட்ட பதில். நான் சொல்லிட்டேன். இப்ப அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே. எல்லாருமே படிச்சதையும் அங்கங்க படிச்சு வரது ஒப்பிச்சுட்டு இருக்காங்களே தவிர, உனக்கு என்ன வேணும் அப்படின்றத சரியா எக்ஸ்பிளைன் அனுபவத்துக்குள்ள இருந்து சொல்றது இல்ல, கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த ஃபிட்னஸ்ல நடந்துட்டு இருக்கிறது அதுதான். ஸோ அது மாதிரி நான் அந்த டைம்ல வெறுத்து போயிட்டு, அப்புறம் கடைசியில கடவுளே எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணி விட்டுறியா, எங்களால முடியல இதுக்கு மேல. அப்புறமா அந்த டைம் தான் நான் ரொம்ப வெறுத்தது. இந்த எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம் இது. ஆனா அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசுர வளர்ச்சி இந்த ஃபிட்னஸ்க்கு தான். ஏன்னா தெரு கடைக்கு நீங்க பொட்டி கடையும் டீ கடையும் தான் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு போய் பாருங்க, ஃபிட்னஸ் ஸ்டுடியோ தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்துடுச்சு. எல்லாருமே நிறைய நல்லா யூஸ் பண்றவங்க இருக்காங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனே இல்லாம இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்கள விட்டுருவோம். எனிவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம் தான் நான் ரொம்ப பயந்தும் போயிட்டேன். நம்ம கரியர் அவ்வளவுதான், இதோட முடிச்சுட்டாங்க அப்படின்றது தான். பட் அதை தாண்டி கிராஸ் பண்ணி நம்பிக்கையோட இருந்ததுல வந்துட்டோம். சூப்பர். பெரிய அளவில் எது இதுல நீங்க ஃபேஸ் பண்ண துரோகங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுதான் நிறைய இருக்கு. துரோகம் தான் நிறைய இருக்கு இங்க. இதுல வந்து துரோகம்ன்றது ஏன்னா நீங்க பயணிச்சு வரும்போது உங்க கூட சேர்ந்து நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. அதுதான் இதுல துரோகம்ன்றது எங்க இருந்து சிம்பிளான விஷயத்துல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ஓகே எப்படின்னா, ஒரு பசங்க வராங்க, நம்ம சொல்லி கொடுக்குறோம். சிம்பிள் சின்ன துரோகங்கள் சொல்றேன். வராங்க, நம்ம அதை சொல்லி கொடுப்போமா, அதை அவன் கத்துப்பான். கத்துட்டு ஒரு வாரம் எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படியே அந்த ரெக்கையை விரிச்சிருவான். ஓகேவா? நாம பின்னாடிதான் நின்றுட்டு இருப்போம். அப்புறம் நம்ம எதிர்க்க நான் மாஸ்டர் எங்க இந்த பக்கம், டேய் 2 நாளைக்கு முன்னாடி தானடா நீ வந்து என்கிட்ட கேட்டு போட்டு, நீ இப்ப என்ன நீ எந்த பக்கம்னு கேட்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன துரோகம்ன்றதை விட ஒரு ஹர்ட் மாதிரி இருக்கும். வருவாங்க, சின்ன விஷயத்தை கத்துக்கிட்டு அந்த அதாவது கத்துக்கிட்ட இடத்துக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, என்ன வேணாலும் ஆகுங்க, 1ஆம் கிளாஸ் டீச்சரை நீங்க அவமதிக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அங்கிருந்து தானே வளர்ந்து வந்தீங்க. அப்படி ஏன் அதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க தான் எனக்கு 1ஆம் கிளாஸ் எடுத்த டீச்சர்னு சொல்றதுல அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்ல, சான்ஸ் இல்லை. அதனால தான் சொல்ல மாட்டேறீங்க. ஒரு டீச்சர் அதுதான் கேட்பாங்க. உங்ககிட்ட பணமோ சொத்தோ நீ போய் சம்பாதிச்சுக்குது எனக்கு பாதி எழுதி கொடு, நீ தானே என்கிட்ட இருந்து படிச்சுட்டு போனதெல்லாம் கிடையாது. நம்மள வந்து இவங்க படிச்ச ஒரு மாணவன் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும் பாருங்க. அந்த பெருமை கூட இப்ப தரது கிடையாது. சோ ஏன் தரணும்? அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி விஷயம்லாம். நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பசங்களை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இங்க நம்மள மாஸ்டர் சொல்லிடுவான் அப்படின்னா நானே தான் கத்துக்கிட்டேன்றான். அது பெரிய இதுவா இருக்கும். அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து நிறைய சென்டர்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரிலாம் சென்னையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நேமு இன்னைக்கு ஒரு டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, ஒரு 10 பிரான்ச் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த நேமை சூஸ் பண்ணி இதுதான் உங்களோட நேம், இதை வச்சுக்கோங்க, இப்படித்தான் நீங்க வரணும் அப்படின்னு அறிமுகப்படுத்தி விட்டது நான். அதுவும் அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு நேம் என்ன சொல்லி கொடுத்தேன், நீங்க என்ன கிட்ட இருந்து கத்துட்டு போனீங்க, நீங்க எதனால என்கிட்ட வந்தீங்க, நீங்க வரும்போது ட்ரைனரா தானே இருந்தீங்க, எங்க வீட்டுக்கிட்ட வந்து எங்க வீட்டுல வந்து எனக்கு இதை கத்து கொடுங்க அதை கத்து கொடுங்கன்னு எத்தனை தடவை எனக்கு கேட்டிருப்பீங்க. இதெல்லாமே மறந்து போயிட்டு ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த பிரான்ச்சை ஓபன் பண்றோம் சொல்ல மாட்டாங்க. ஏன் வெளியே சொல்லாமே, தப்பு இல்லையே, இன்னார் மூலியமா தான் பண்ணணும்னு சொல்லி இப்ப நான் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் போய் அதை எடுத்துக்க முடியுமா? அந்த பிராண்டை நான் வாங்கிக்க முடியுமா? அது முடியாது இல்லையா? அப்ப இந்த பேர் எதுக்கு கேட்கிறோம்னா, இந்த மாதிரி கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும், நம்பிக்கையோட ஓடலாம். நாளைக்கு வந்து இன்னும் 2 பேரை நம்ம கத்து கொடுக்கலாம், கொண்டு வரலாம்னு. இந்த மாதிரி பண்ணும்போது இதோட இந்த சங்காத்தமே போதுண்டா சாமி,
கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி துரோகம் நிறைய இந்த ஃபீல்ட்ல வந்து அப்படி பண்றாங்க. அது ஏன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபீல்ட்ல மட்டும் வருவாங்க, நம்மள மேக்சிமம் இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆனதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு 45 இயர்ஸ்ல ஒருத்தவங்க ஒரு கரியரை வந்து சூஸ் பண்ணி இதுல நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வருவாங்க. ஒரு தெரிஞ்ச பிசினஸை விட்டுட்டு ஒரு 45 வயசுல இந்த கரியர் சூப்பரா போயிட்டு இருக்கு, நம்ம போனா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா? அப்படி வர்றவங்க எத்தனை பேர் வர முடியும்? அப்படி வரவங்கள இந்த இண்டஸ்ட்ரி இருக்கவங்க எத்தனை பேர் மதிப்பாங்கன்றீங்க? கபடி தானே, உள்ள வரைய மாட்டாங்க. எதுக்கு நீ வந்து இது பண்றதுக்கா? அப்படி அவங்கள வரவேற்று அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து சொல்லி கொடுத்து இதுல நீங்க ஒரு ஆளை ஆக்குறோம்னா அவங்கள நீங்க மறக்க கூடாதா? மறக்கணும். கண்டிப்பா அதுக்கான ரெகனைசேஷன் இருக்குதான் செய்யும். அதுதான் இங்க நடக்குது. அதுதான் நான் இதுல பண்ற இதுல நான் பாக்குற பெரிய ஒரு விஷயம். பேசல ரொம்ப ஹர்ட்டாவே இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம திரும்ப அவங்ககிட்ட இருந்து பணமாவோ இல்ல எதுவுமே கிடையாது. இந்த பையன் மூலியமா தான் இதை நான் உருவாக்கினேன் இப்படின்ற அந்த ஒரு வேர்ட், அந்த ஒரு சென்டென்ஸை கேட்கறது சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அப்புறமா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா இவங்க போய் அந்த பிரான்சைஸ் ஓனர்லாம் இருக்காங்களா, இவங்க உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. இது நான் ஒருத்தன் சொல்லிட்டானா அப்ப நீ வேஸ்ட்டா, அவரை கூப்பிட்டுங்க அப்படின்னு கேட்டுற போறாங்களோ என்னமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்களான்றது நான் இது ஜஸ்ட் சிம்பிளா பண்ண சொல்றதுதான். அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இதுல. அதுதான் இதுல நடக்கிற பெரிய அது ஸ்கேமாக கூட தோணுச்சு. இது எல்லாம் நம்மளுக்கு சுத்தி ஸ்கேமா இருக்கும் பொழுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பண்ண விஷயம் அதுதான். அதிகம் ஃபிட்னஸ் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா, இந்த உலகத்திலேயே நல்ல உயர்ந்த பணக்காரன் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கடனும் நோயும் இல்லாதவன் தான் இல்லையா? இந்த ஃபிட்னஸ்க்கு வர்றீங்கன்னா அது ரெண்டுமே வராது. ஏன்னா உங்களை பிசிக்கலாவும் அவ்வளவு அழகா உங்க பாடியை ஸ்ட்ராங்கா நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சுக்கும். அது மூலயமா உங்க மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன டிசிஷன் எடுக்கணும், நீங்க யாருன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வைக்கும். அப்போ நீங்க தேடிட்டும் போக மாட்டோம். நமக்கு தன்னம்பிக்கை இருந்ததுன்னா போக மாட்டோம். இப்போ இது ரெண்டுமே இல்லாத போது நம்ம ஒரு முழுமையான மனுஷனாவும் சந்தோஷமான மனுஷனாவும் நம்ம இருக்க முடியும். அது எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிட்னஸ். அந்த ஃபிட்னஸ்ல நீங்க வரும்போது இதுக்காண்டி தான் நீங்க ஃபிட்னஸ்க்கு வரணும். ஃபர்ஸ்ட் வரும்போது நிறைய பேர் என்னன்னா உடம்பு குறைக்கணும், ஏற்றணும், அப்புறம் பாடி பில்டிங், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வராங்க. நான் ஃபிட்னஸ்ன்றது பேசிக் உங்களோட ஹெல்த்தை நார்மலைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்றது தான். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பக்கம் போற அந்த ஆக்சிஜன் மூச்சு இந்த பக்கம் வரும்போது சத்தம் இல்லாம வரணும்னு போய் வரணும் அப்படின்னு தான் ஒரு மனுஷன் ஆரோக்கியமான மனுஷன் சொல்லுவாங்க. அது வந்தா போதும் ஹெல்த் நம்ம நல்லா இருக்கும். அது எங்க பண்ண முடியும் அப்படின்னா இங்கதான். அதே மாதிரி ஃபிட்னஸ்ல எல்லாமே இருக்கு. இப்போ யோகா சென்டர் போனீங்கன்னா அங்க நீங்க போய் ஃபிட்னஸ் பண்ண முடியாது. அதுல ஒரு ஃபிட்னஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு போறோம், அப்புறம் ஜூம்பா பண்றாங்க, அதுக்கப்புறம் கிராஸ்ஃபிட் சொல்றாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோல மட்டும்தான் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. கிராஸ்ஃபிட் வேணுமா இங்க பண்ணுங்க, ஜூம்பா பண்ண போறீங்களா அந்த ரூம் போங்க, ஸ்ட்ரென்த் பண்ண போறீங்களா அங்க போங்க, கார்டியோ பண்ண போறீங்களா இங்க. ஸோ எல்லாமே மல்டிபிளா இருக்கு. ஸோ அதனால ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு மெயின் பேசிக்கான விஷயம் தான் இந்த ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸ் இல்லாம எதுவுமே கிடையாது, எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாது. அதே மாதிரி ஃபிட்னஸ்ன்றது என்ன அப்படின்னா நாம இருக்கிற இடத்துல என்ன சூழல இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி உணவு பழக்கத்தையும் அமைச்சிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ பழகிக்கிறது தான் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்னு உடனே என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா அப்படியே இல்லாத கணக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. வந்து 5 நாள் 6 நாள் 2 மணி நேரம் இங்கேயே பண்றோம், அம்பானி ஆயிரும் அப்படின்னு வருவாங்க. அப்புறம் எனக்கு தெரியும் 7வது நாள் அவன் காணாம போயிடுவான்ட்டு. அப்புறம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப எப்படி பத்திரமாவும் அழகாவும் வச்சுக்கலாம், ஹெல்த்தியாவும் வச்சுக்கலான்றதுக்கு தான் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் சூப்பர். நீங்க அதாவது ஒரு 100%த்துல 80% வந்து ஒரு ஒர்க் அவுட், 20% வந்து டயட் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல 100% வந்து கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப மெயின் அப்படின்னு? இல்ல என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே டயட் 100% தான் இருக்கணும், ஒர்க் அவுட்டும் 100% தான் இருக்கணும். இந்த ரெண்டுத்தையுமே 100% இருந்தா மட்டும்தான்
ரிசல்ட் வரும் அப்படின்னும் போது கன்சிஸ்டன்சின்றது லாஸ்டா தான் வருது. ஸோ நீங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து டயட் வந்து 70%, ஒர்க் அவுட் வந்து 30% போட்டிருக்குமா சார், அப்போ ஒர்க் அவுட்டை கம்மியா பண்ணலாமா அப்படின்னா, அது எப்படி கம்மியா பண்றதுன்னா எப்படி, இந்த கைக்கு பண்ணிட்டு இந்த கைக்கு பண்ணாம இருக்கிறதா? என்னோட கேள்வி அதுதான் இருக்கும். அதுபோது பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு, அது எப்படி பண்ணணும்ன்ற ஒரு நீடட் இருக்கு, அவசியம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். அதுல வந்து பர்சன்டேஜ் வாய்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதே மாதிரிதான் டயட்டை வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும். இந்த பர்சன்டேஜ் பிரிக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஈவினிங்க்கு மேல அவங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. அங்கதான் அந்த பர்சன்டேஜ் பிரிக்கிறதுலாம் 70% தான் போதும், 30% தான் சாப்பிட்டு அப்படின்வாங்க, தன்னை ஏமாத்திக்கிறது. அதுதான். சோ எல்லாமே ஒரு விஷயத்துல வந்து மத்தவங்களை ஏமாத்தலாம், ரிசல்ட் வந்து மத்தவங்களுக்கு பாதிக்கும், இந்த விஷயத்துல அவங்களே பாதிச்சிடும் இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து முக்கியம் தான். 100% தான் இது. கன்சிஸ்டன்சின்ற போது இந்த 100%ம் இருப்பீங்க, இருந்து கன்சிஸ்டன்சி பண்ணா மட்டும்தான் ரிசல்ட். நீங்க இதுல 100%லாம் எதுவுமே கொடுக்காம கன்சிஸ்டன்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே வராது. ஸோ கரெக்டாவும் இருக்கணும், அது தொடர்ந்தும் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஷேர் இருக்கணும். அப்படிதான். இல்ல நான் டயட் இருந்தேன், போன வாரம் 2 நாள் இருந்தேன், 100% தான் இருந்தேன், இப்போ இல்லை அப்படின்னா அது கன்சிஸ்டன்சி போயிடுச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி முக்கியம் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா முழுமையா இருந்தா மட்டும்தான் கன்சிஸ்டன்சின்றது பூர்த்தி ஆகும். ஓகே, நீங்க ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன். ஏன்னா நான் இங்க உள்ள வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து ஒரு கோச் வந்து எப்படி வருவார் அப்படின்னா, பக்காவா டிஷர்ட் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு மாசா அப்படி வருவாரு. ஆனா நான் உங்களை பார்க்கும்போது எப்படின்னா அழகா ஒரு பட்டை அடிச்சுட்டு சூப்பரா நீங்க பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா நான் எங்கேயுமே அப்படி பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்க நல்லா ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றீங்கன்னு தெரியும். ஸோ நீங்க மெடிடேஷன்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க. அதனால உங்ககிட்ட கேட்கறேன், நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட மூச்சு மாறுறது நம்மளுக்கு ஃபீல் தெரியும். எப்படின்னா ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி செட்டலா போகும் மூச்சு. இப்ப நம்ம ஜிம் அப்படின்னு உள்ள வந்து நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கும் போது நம்மளோட மூச்சே மாறுற மாதிரியான ஒரு ஃபீல் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து சரியானதா இருக்குமா? இப்போ மெடிடேஷன் பண்றவங்க, ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றவங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. நான் வெறும் யோகாசனாஸ் மட்டும் நான் பண்ணிட்டு போலாம்ல, நான் இது வந்து ஏன் எனக்கு அவசியமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் வந்து நீங்க டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பண்ணும்போது நம்ம மன அமைதிக்காகவும் நம்மளோட ஒரு ஃபோக்கஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம பண்றோம். இந்த ஜிம் அப்படி வரும்போது சேம் ஒரே மாதிரி தான். என்னன்னா நீங்க அங்க அமைதியா உட்காந்துட்டு உங்களோட பிரீத்திங்க்கு பண்ணுவீங்க, இல்லைன்னா நெத்தி போட்டு கவனிச்சுட்டு பார்ப்பீங்க. இட்ஸ் அ ஃபோக்கஸ். ஸோ ஆழ்ந்த நிலையில இருப்பீங்க, உள்ள ஃபங்க்ஷன் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். இங்க நீங்க வரும்போது அதே தான், எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. எந்த எக்ஸசைஸ்னு சூஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணும்போது அதோட கவனம் எங்க ஆக்டிவேட் ஆகுது, பைசெப்ஸ் பண்றோம்னா அங்க கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ கனெக்ட் ஆகுது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்க எப்படி யோகா நீங்க கவனம் திரும்புதோ அதே மாதிரி இங்க பண்ணீங்கன்னா ரிசல்ட் வராது. சூப்பர். அப்போ கனெக்ட் பண்றது விஷயமா எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எங்க நம்ம கவனிக்கிறோன்றது பொறுத்துதான் மசில். இதுதான் மெயின் விஷயமே. அதுதான் நீங்க என்ன பண்றீங்க, ஃபங்க்ஷன் நடக்குதுன்றத அனலைஸ் பண்ணாத யாருமே வேற லெவல்ல. அது இதுதான் விஷயம். ஸோ ரெண்டுமே ஒண்ணு. ஏன்னா நம்ம எடுக்கிறோம், நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். அது பிரிச்சுக்கணும். இந்த டைம்ல பண்ணணும், இந்த டைம்ல பண்ணக்கூடாது. யாரு ஒருத்தன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வருவான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிம்பிளா சொல்லலாம், காலையில 5 மணிக்கு முன்னாடி அவன் எழுந்துக்கிறானோ சக்சஸ்ஃபுல்லா வரலாம். அவ்வளவுதான், சிம்பிள். எழுந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலையை என்னென்னலாம் பண்ணுவோம். ஒரு வேலை எழுந்துக்கலாம் என்னென்னலாம் தெரியுமா பண்ணுவோம், அங்க போற டைமை குறைக்கிறது, இங்க ஒரு பர்மிஷன் போடுறது, இங்க அங்க மாத்தி கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில முழுமையான ஒர்க்கே நம்ம பண்ண முடியாது. அப்புறம் இங்க சக்சஸ் பண்றது. ஸோ இங்க ஸ்பிரிச்சுவல்ல கனெக்ட் ஆகுறது இதுதான். நம்ம வந்து தனித்தனியா எடுத்துக்க வேண்டாம், என்ன பர்பஸ்க்கு பண்றோம், எதுக்காக பண்றோம்ன்றது தெரிஞ்சுட்டா ரெண்டுமே ஒண்ணுதான். பண்ற முறைகள் மட்டும்தான் வேற. அதான் டோட்டலா நீங்க சொல்லும்போது இப்ப இந்த நான் வந்து பைசெப் போடுறேன் அப்படின்னா அந்த பைசெப்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபோக்கஸ் அங்க மிஸ் ஆகாம நான் பண்ணாதான் அதோட ரிசல்ட். ஆமா, இல்லைன்னா ரிசல்ட் கிடையவே கிடையாது. நம்ம எப்படி நீங்க கவனிக்கிறோன்ற மாதிரி அதை நீங்க கவனிச்சாதான் அதோட ரிசல்ட். கண்டிப்பா. அது கவனிக்காம பண்ணாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அது எந்த பலனுமே கிடையாது. நம்ம அங்க மெடிடேஷன்ல கண்டினியூவா உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம அது ஃபோக்கஸ் போக 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 தான் நம்ம டீப்பா ஆழ்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும். சின்ன ஒரு ஜர்க்கு வந்தாலே கவனம் சதறி போயிடுது. அது அப்புறம் நம்ம அதுல திருப்பி உட்கார முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க அதே மாதிரிதான், நீங்க மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணாம எந்த மசில் ஆக்டிவேட் பண்ணாலும் நீங்க கவனிக்காம நீங்க ஜஸ்ட்
இது மாதிரிதான் நிறைய பேர் பண்றாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒண்ணுமே கிடையாது. டெய்லியும் இந்த ஒரு ஸ்மால் ஹேபிட் கடைபிடிச்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஹேபிட் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றது, வாழ்க்கையே மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், காலையில எழுந்திரிச்சிடணும். எழுந்த உடனே நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ், அது எது வேணா இருக்கலாம். ஜிம்முக்கா இருக்கலாம், நீங்க வீட்லயே ஏதாலும் பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் என்ன வேணா பண்ணலாம். ஒரு அந்த பாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சக்சஸாக தான் இருக்கும். அப்படி இப்போ எழுந்துக்கிறவங்க மட்டும்தான் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் சக்சஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் மல்டி மில்லியனர் யாரா இருந்தாலுமே அந்த வெடிக்காலையில எழுந்துச்சுருவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்டா நீங்க மட்டும் சக்சஸா இருக்கிறீங்க அப்படின்னு தேடும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் பட்டுது. ஒரு டாப் 10 லைன் சொன்னா கூட ஃபர்ஸ்ட்ல இதான் இருக்கும். ஏர்லி மார்னிங் வேக்கப், காலையில எழுந்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இதுதான். ஸோ அது ஏன்னா நம்ம உணர்ந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அப்படி பண்ணும்போது தான் வரும். தூங்கிட்டே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டே தான் இருக்கும். அதான் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வராது, ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஆமா. ஆபீஸ்க்கு கிளம்பும் போது 9 மணிக்கு கிளம்புறவன் 8:30 தான் இங்க இருந்து கிளம்பி போவான். 9 மணிக்கு ஆபீஸ் போக முடியாது, அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இன்னைக்கு பண்ணலாம்னு நினைச்ச ஒரு விஷயம் ஐயோ டைம் இல்லைன்னு சொல்லி நாளைக்கு தள்ளி போடுவான். இதே தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதுதான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எழுந்துக்கணும், சாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் காலையில அந்த ஸ்மால் ஹேபிட், காலையில அலாம் வச்சாது எழுந்தணும், அவ்வளவுதான். மற்ற எல்லாமே நடக்கும். நீங்க இந்த ஃபிட்னஸ்குள்ள வரும்போது காலையில எந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? இல்ல, காலையில எழுந்திரிச்சாதான் எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட காலையில எழுந்திரிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நான் வாக் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல இருக்கிற அந்த செங்கல் எல்லாத்தையும் தூக்கி எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஸ்கூல் கரெக்டா கிளம்பி போனோம்னா எனக்கு அந்த டைம் ஸ்பேஸ் வேணும். அப்ப நான் அந்த டைம் எழுந்திரிச்சுதான் ஆகணும், அவ்வளவுதான். அப்போ அதனால நான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். என்ன கேட்டா அதான் சொல்லுவேன், லைஃப் ஃபர்ஸ்ட் எதுனா சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி நாம எழுந்திருக்க வேணும். இதுதான் நான் சொல்றது ஃபர்ஸ்ட். சூப்பர். இப்ப நீங்க எழுந்த ஒரு விஷயத்த சொல்றதுனால, காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இந்த தூக்கத்துக்குள்ள வருவோம். இன்னைக்கு பல பேர் வந்து தூக்கத்தை இக்னோர் பண்ணிடுறோம், தூங்குறதே இல்லை. 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாதிரிதான் தூங்குறோம். ஸோ இந்த வாழ்க்கை முறைக்கு, இந்த ஃபிட்னஸ்க்கு, இந்த உடம்பை நீங்க பாதுகாக்கிறதுக்கு தூக்கம்ன்றது எவ்வளவு அவசியம் நீங்க பாக்குறீங்க? தூக்கம் வந்து இந்த ஃபிட்னஸுக்கும் சரி இல்லை ஜென்ரல் லைஃபுக்குமே சரி, தூங்கலைன்னா பைத்தியக்காரனா ஆயிடுவாங்க. இது காமனா நடக்கும். தூக்கம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா, எப்படி சொல்றது, பெட்ரோல் இல்லாத வண்டியை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் சமம். என்னதான் போய் நீங்க கிக்கர் அடிச்சாலும் சரி உடஞ்சி போகுமே தவிர அது ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் தூக்கம்ன்றது. நம்ம தூங்கல அப்படின்னா நம்மளால ஆக்டிவா நம்ம லைஃப்பை வந்து மூவ் பண்ணவே முடியாது. நமக்கு ரெக்கவரி இல்லாம அது நடக்கவே நடக்காது. ஸோ அவ்வளவுதான். அந்த சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. வண்டியே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம மைண்ட் எல்லாமே ஃபுல்லா ஆர்கன்ஸ் எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு உள்ள, அப்போ எப்படி நீங்க ஆக்டிவா இருக்க முடியும்? ஸோ தூக்கம்ன்றது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம எந்த ஒர்க் பண்ணாலுமே சரிதான். இல்லை நம்ம ஏதாவது ஒன்று இப்போ எக்ஸசைஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபுட் எல்லாமே சாப்பிட்றோம், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். இது எல்லாமே கெயின் ஆகுறதா வெயிட் லாஸ் ஆகுறதா நீங்க பண்ணும்போதே நடக்குமா? அதுக்கு நடக்கிறதுக்கான எந்த பாசிபிளுமே கிடைக்காது. பண்ணி முடிச்சிருவோம், அதுக்கான போர்ஷன் ரெக்கவரி பீரியட்ல தான் நடக்கும். ஸோ தூங்கும் போது தான் அந்த ரெக்கவரி ஃபங்க்ஷனே ஆக்டிவேட் ஆகும். அப்போ தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம எதுவுமே இல்லை. அது இல்லாம எழுந்து வந்தா காலையில எல்லாமே வேலையும் செய்வோம், அறகுறையா தான் செஞ்சு வைப்போம், முழுசா எதையுமே செய்ய முடியாது. தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தூங்காம வந்தவங்க எல்லாம் நிறைய பேரை பார்த்திருக்கேன். வருவாங்க, டக்குனுக்கு கண்ணாடி டோர் தெரியாம இடிச்சுக்கிட்டு தேய்ச்சிட்டு போறது நிறைய தடவை பார்த்திருக்கேன். அப்புறம் ரொம்ப நேரமா வந்து இந்த ஃபிங்கர் ஆக்சஸ் வைக்கிறோம்ல, அவங்களுக்கு கட்ட விரல் தான் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன், வேற விரல வச்சுக்கிட்டு எங்க விரல மாத்தி தான் பாக்குறது. நீங்க ஒரே வேலை செய்யல செய்யாது. அவங்களுக்கு அப்படியே வருவாங்க, அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு நார்மல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து சில பேர், ஒரு சிலர் இப்போ ரொம்ப இல்லை கொஞ்சம் லேட்டர்ல எக்ஸசைஸ் ஏதாவது பண்ண சொல்லி மேட்டு போடுங்கன்னா பண்ண சொல்லிட்டு போயிட்டு நம்ம பக்கத்துலயே இருந்தா பண்ணுவாங்க. கொஞ்சம் நகர்ந்து வச்சுக்கோங்களேன், கொட்டை சத்தம் வரைக்கும் வந்துடும். அவங்க படுத்துட்டு இருப்பாங்க, படுத்துட்டு அப்படியே கதை வலிச்சுட்டு போயிடுவான். எப்பா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா பாரு, அதான் தூக்கம் வந்துச்சுன்னா, தூக்க வேண்டிய பிளேஸ் இல்லைங்க இருந்துருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த தூங்காதவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு ரொம்ப ஆன்சைட்டி இருக்கிற மாதிரி தெரியும், ஏதோ பயந்த மாதிரி. அது என்னன்னா அந்த தூக்கம் ஸ்ட்ரெஸ்னால அவங்க ஒரு மாதிரி டைப்.
அவங்க ஒரு மாதிரி எதையோ அவங்க பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கும். ஏதோ முழிச்சு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னவோ பண்ணிட்டு வந்தா போலதான் தெரியும். அந்த மாதிரி சில பேரை பார்த்திருக்கேன். இந்த மாதிரிதான் தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப நீங்க இந்த ஃபிட்னஸ்குள்ள இருக்கீங்க, ஜிம் வச்சிருக்கீங்க. ஸோ இங்க இந்த பிஸ்னஸும் சரி, இல்லை உங்களோட குடும்ப வாழ்க்கையும் சரி, நீங்க ஃபிட்னஸ்குள்ள இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி உங்களால மேட்ச் பண்ண முடியுது, சேம் டைம் எப்படி கொடுக்க முடியுதுன்றது ஒரு கேள்வி. அதை தாண்டி ஸ்பிரிச்சுவலாகவும் டிராவல் பண்றீங்க, அதுக்கும் எப்படி டைம் ஒதுக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிட்னஸ் என்னோட லைஃப், என்னோட கரியர், அதை நான் பில்ட் பண்ணிக்க ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஒண்ணு. ஸ்பிரிச்சுவல்ன்றது அது இருந்தா தான் இதை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ எதையுமே என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவலை காலையில் எழுந்துப்பேன், பா கடவுளே இன்னைக்கு பொழுது நல்லா போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னோட தியானத்தை முடிக்கிறது, கடவுளை வேண்டிட்டு உள்ள காலை வச்சிட்டோன்னா இங்கே இந்த எக்ஸசைஸ் தான் போகிறேன். ஸோ இப்படி ரெண்டுமே எனக்கு நான் முக்கியமாக தான் பார்த்தேன். இதில் ஃபேமிலிக்கும் இதுக்கும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, டிஸ்டர்ப் ஆனதுன்னு நான் சொல்லிடுவேன். நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் போகும்போது தியானம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எங்க பார்த்தாலுமே என்ன பண்ணுவேன்னா போய் உட்காந்துட்டு உடனே எனக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல, அது ஒரு டைப் ஆஃப் போயிடுச்சு. போக 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 ரொம்ப டீப்பா போக ஆரம்பிச்சுட்டேன். நிறைய அதை பத்தி படிக்கிறது, டியூப்ல பாக்குறது, டிவி இதே தான் பார்த்துட்டே இருக்குது. கடைசியில ரொம்ப அதிகமா போனதுனால எங்க ஃபர்ஸ்ட் வார்னிங் எங்க அப்பா சொல்றாரு, எங்கேயோ சாமியார் போயிட போறேன் அப்படி தியானத்துல உட்காந்தாலே முதல் கேள்வி சொல்றாங்க, என்னப்பா இதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா அப்படி போறேன்னா. அதுக்கு அடுத்ததா எங்க அம்மா சொல்றாங்க, நீ என்னடா ஏதோ லூசு மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற, எப்போ பாரு வீட்டுல உன் ஒய்ஃப் என்ன, நீ எப்பப்பா காலையில 2 மணிக்கெல்லாம் இருந்து உட்காந்து பண்ணிட்டு இருக்கியாமே அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஃபைனலா வந்து ஸ்ட்ராங் ஒப்பீனியன்னா நம்ம பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷன் எங்க வரும்னா நம்ம ஒய்ஃப் கிட்ட இருந்தா வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா, இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்களா, நிறைய விஷயம் வெளியே போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லம்மா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஏன் இதெல்லாம் சொல்றேன், இல்ல எப்ப பாரு வரீங்க, வேலை செய்யறீங்க, ஸ்பிரிச்சுவல் இது சாமி படத்தை உட்காந்துட்டு பூஜை போட்டு நம்ம இருக்கிறது வந்து பட்ட வலி, அப்படி அடி வாங்கிப்போம் பயங்கரமா, அதை ரெக்கவர் பண்றதுதான் போராடிட்டு நம்ம பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கோம். இவங்க பிரச்சனை வந்து இதுதான். இப்போ கடைசியில நம்ம அது புரிய வச்சிடணும். புரிய வைக்கிறத விட நம்ம போறது அப்பதான் அனலைஸ் பண்றேன், ஓகே நம்ம ரொம்ப நிறைய பண்றோம் பொழுது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது, ஓகே ஒரு ஃபேமிலி இருந்தா இந்த லெவலா பண்ணா போதுமானதுன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாப் பண்றதை தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்துட்டு யாரு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னா இன்னும் சொல்ல தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க. அதே தான் ஸ்டாப் பண்ண தெரியாதவங்களும். கரெக்டான விதத்துல சொல்றீங்க ஸ்டாப் பண்ண தெரியாதுன்றது எந்தெந்த மாதிரியான விஷயத்துல சொல்றீங்க? இப்போ நான் ஸ்டாப் பண்றது என்னன்னா, இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் நான் போறேன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறேன்றது எல்லாரோட பார்வையும், எனக்கோட பார்வை நான் பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இன்னும் நிறைய இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றது. ஆனா இப்போ கட்டாயம் வந்து என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா ஃபேமிலின்றது என்ன மட்டுமே பார்த்துக்கிறது கிடையாது, நம்ம இன்னொருத்தவங்களையும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் பொறுப்பு எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு ஓகே அந்த இடத்துல இந்த மாதிரின்றது கொஞ்சம் ஓவரா போகுது, அப்ப நம்ம அங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்ப அந்த லிமிட்டை நான் குறைச்சிக்கிட்டேன். எப்படின்னா எந்த நேரம் நினைச்சாலும் உட்கார்றதுலாம் இல்லாம காலையில எழுந்து அது ஆஸ் யூஷுவல் அதை பண்ணிட்டு அதை பண்றது. அதுக்கப்புறமா இங்க வந்து ஜிம்ல பண்ணும்போது ஜிம்ம மட்டும் மெடிடேஷன்ல எல்லாம் உட்கார்றது கிடையாது. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டு தேவையானதை நம்ம ஆன் பண்ணிட்டு தேவையானதை ஆஃப் பண்ணிட்டோம்னாலே, தேவையில்லாத ஆஃப் பண்ணிட்டோம்னாலே கிளியரா போகும். இதுதான் நான் ஸ்டாப் பண்ணணுன்றது. ஸ்டாப் பண்றது என்னன்னு சிம்பிளா சொல்லலாம், எல்லாத்தையுமே மனுஷனா பிறந்தா எல்லா ஆயக்கலைகள் 64 கத்துக்கணும் அப்படின்வாங்க. நான் கத்துக்கிட்டு கூடவே கொண்டு போனா கஷ்டம், அது எந்த இடத்துல விட்டுட்டு போகணுமோ போயிட்டே இருக்கு. அப்பதான் லைஃப் நல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுட்டோம்னா ஹாப்பின்றது எல்லாத்தையும் ஒன்னா போயிடும், மெயினா இருக்காது. நீ இது எல்லாத்துக்குமே பொருந்தும்ல. இப்போ ஒரு ஃபிட்னஸ்குள்ள வர்றவங்க இப்போ இவ்வளவு வெயிட் தூக்குறேன், இன்னும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் இவ்வளவுதான் தூக்கணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கணும். அது என்னன்னா இப்போ நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் சொன்னா 40 பிஃபோர் 40 ஆஃப்டர் 40 இந்த ரெண்டை வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்ணி, ஏன்னா அந்த 40 ஏஜுக்கு அப்புறமே ஹார்மோன்ஸ் வாய்ஸ் நிறைய மாறும், சேஞ்ச் ஆகும். ஸோ 40 வயசுக்கு முன்னாடி இருந்தபோது அவங்க சுகரை பத்தி கண்டுக்காம இருந்திருக்கலாம், பிபியை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருந்துக்காம இருக்கலாம்,
அதுக்கப்புறம் ஹெல்த்ல வர மூச்சு பிரச்சனை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நீ பெயின் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்காம இருக்கலாம். அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமும் இருந்தாங்க. ஆனா ஆஃப்டர் 40 இதை நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், இது தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துலதான் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி எக்ரி குதிச்சுட்டு ஓடிட்டு இதை தூக்கிட்டு நான் பாடி பில்டர் ஆக போறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு எல்லாம் தூக்கி அலையாம, இது அதுக்கான கேட்டகரிஸ். அதாவது 18 19 வயசு +2 படிக்கலாம், 22 வயசு 25 வயசுலயும் +2 படிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு தப்போ அதே தப்பு தான் இது. ஸோ அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸை நம்ம மாத்திக்கணும். ஸோ அதுதான் அந்த ஃபிட்னஸ்க்குன்ற பொருத்தமே. அதான் ஃபிட்னஸ்னும் போது எல்லா மக்களும் எல்லா கேட்டகரிஸ் எல்லா ஏஜுக்குமே ஈக்குவலான ஹெல்த்தை கொடுக்கறது தான். ஸோ இப்போ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம். இதை தூக்கி இல்லாம கைடன்ஸ் ட்ரைனர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க அந்த ஏஜுக்கு ஃபிட் ஆகணும், அவ்வளவுதான், அவனுக்கு அது ஃபிட் ஆகணும், இதுதான் சாப்பிடணும். அப்போ போயிட்டு நான் 40 வயசுக்கு முன்னாடி நைட் 12 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்டு படுத்தேன், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போய் படுத்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆகும். அவங்களுக்கான ஃபிட்னஸ் என்னவோ அதை நம்ம அவங்கள பார்த்து ஃபிட் பண்ணணும். அதுதான் அவ்வளவுதான். சூப்பரான பதில். இதுதான் விஷயம். ஏன்னா இதுவே இன்னைக்கு நம்ம தெரியாம ஓடிட்டு இருக்கோம். நான் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணேன், நான் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போறேன், என்னோட உடம்பு நல்லா தானே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அது ஸ்டாப் பண்ண தெரியணும், கண்டிப்பா தெரியணும். ஏன்னா ஒரே மாதிரி பண்ண நம்ம உடம்பு அப்படி கிடையாதுங்க. வயசு இளமையான வயசுன்னு ஒண்ணு இருக்கு, குழந்தைன்னு ஒண்ணு வரும், அப்புறம் இளமை பருவம்னு ஒண்ணு வருது, அதுக்கப்புறம் அங்கிள்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா வயசு தாத்தா தலைவர், திருப்பி ரிட்டர்னே நம்ம போறோம். இப்படி எல்லாம் மாறும்போது நீங்க பண்ற ஃபீலும் உங்களோட பலமும் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு எப்படி நினைக்கிறீங்க? அது முடியாது. தேவையில்லாத தூக்கிட்டு கிடந்தோம்னா குழந்தைக்கு ஒரு 25 கிலோ தம்பிள்ஸ் கொடுக்குமா? அதுதான். அப்போ நம்ம அந்த இடத்துல நமக்கு என்ன வேணுமோ அதுக்கான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாததை ஃபிட் பண்ணி தான் ஆகணும், கொண்டு போக கூடாது. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். இப்போ நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஃபிட்னஸ்க்குன்ட்டு பெருசா எங்கேயுமே இருக்காது. இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஜிம்முமே ஒரு தெருவுக்கு 2 பாக்குறேன், எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டி இருக்கு, ஸ்பெஷல் ஆஃபர் ஆனுவல் பேக்னு சொல்லி. ஒருவேளை அந்த ஜிம்மோட போஸ்டரானு இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள இன்னொரு ஜிம்மோட போஸ்டர் இருக்கு. இப்போ இந்த ஜிம் எல்லாமே ஒரு நேமை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்கேம் மாதிரி தானே ஒரு ஃபீல் ஆகுது. அது ஒரு பணத்தை சேகரிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு பதில் நான் இப்போ சொல்றேன் பாருங்க. நீங்க இப்போ இந்த ஐவிஎஃப் சென்டர் சொன்னீங்க இல்லையா, ஐவிஎஃப் சென்டர்னா நீங்க அதை அப்படியே ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க பார்ப்போம், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருத்தரிப்பு. ஓகே, ஒண்ணு. இன்னொன்னு ஆண்மை இல்லாத விஷயத்த சொல்லுவாங்க. இந்த ஆண்மை இல்லாத விஷயத்த நான் எங்க தெரியுமா பார்த்திருக்கேன், எப்ப தெரியுமா பார்த்திருக்கேன்? ஒரு சின்ன பேப்பர்ல பஸ் ஸ்டாண்டு ஓரத்துல மூளையில ஒட்டி இது எல்லாமே பார்த்திருக்கேன். அப்போ அந்த லெவல் ஆஃப் காஸ்ட் தான் ஆகும்னு நினைக்கிறேன் நான். பேப்பர் சைஸ் நோயோட தன்மை ஏதாவது மாறிக்கிட்டே நம்ம சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்துட்டே வருமா, இல்ல ஒரு நோய் ஒரே மாதிரிதான் இருக்கும்? மாறிட்டே இருக்கும். ஆனா அதோட தன்மை எல்லாமே ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுமே தவிர அதோட வீரியம்ன்றது, அதாவது ஒரு நோய் இப்போ எய்ட்ஸ்னா அது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்ன்றது எப்பவுமே மாறப்போறது கிடையாது. அது மாறப்போறது இல்லையா? இப்போ ஆண்மை குறைவு அப்படின்னும் போதும் கருத்தரிப்புன்னும் போதும் சில நடக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் மாறப்போறது கிடையாது, அப்படிதானே? அப்போ நான் பார்த்த பிளேஸ்ல அந்த சின்ன பேப்பர்ல ஓரமா மறைச்சு வெளியே சொல்றதுக்கே வெக்கப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க ஓப்பனா பெருசு போட்டு பெருசா காட்டுறாங்கல்ல, இதை நீங்க ஸ்கேம்னு சொல்லுவீங்களா? நான் உங்களோட நீங்க அங்க போகவே கூடாது, தேவையே இல்லை. நீங்க அங்க போவே தேவை இல்லைங்க. நீங்க போய் அவமானப்படணும் தேவையில்லை, நீங்க அங்க போய் காசை கட்டி வருமா வராதான்னு தேவையே இல்லை. இந்த ஜிம்ல பண்ணி பாருங்க, உங்களோட டெஸ்டோஸ்டெரான் எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகும், ஒரு நேச்சுரல் ஹார்மோன்ஸ் எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய கொடுக்கறது நாம இது ஸ்கேம்னு சொல்லுவீங்களா? உங்ககிட்ட கிடையவே கிடையாது, எல்லாமே வேஸ்ட், இங்க வந்தாதான் நடக்கும் அப்படின்னு உங்க மைண்டை டிப்ரெஸ்ல கொண்டு போய் விட்டு சம்பாதிக்கிறவங்கள ஸ்கேம்னு சொல்லுவீங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் மார்க். பக்கா. சூப்பர். இது ஆக்சுவலா நான் அதை பார்த்து எங்க ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப பெஸ்டா ஃபீல் பண்ணது எங்கன்னா, ஒரு விஷயத்த ஒரு பொண்ணை சொல்றதுக்கு தயங்குற விஷயம், வெக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா மலடின்னு சொல்ற வார்த்தை. அதே மாதிரி டூ மச் ஆஃப் ப்ரெஷரை உருவாக்குறது உனக்கு ஆண்மை இல்லடா அப்படின்னு சொல்ற 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையும்
பேசுறதே நம்ம சைலண்டா தான் பேசுவோம். அப்படிப்பட்ட வார்த்தைய அப்படியே 50 ஃபீட்டு ஸ்கிரீன்ல இன்னைக்கு போட்டு வச்சிருக்கான். என்னன்னு போட்டு வச்சிருக்கான்? ஜஸ்ட் மாத்திருக்காங்க, ஐவிஎஃப் சென்டர் அப்படின்னு மாத்திருக்காங்க. இங்க இந்த மாதிரி போட்டு வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து எல்லாருமே ஆரோக்கியமாவே கிடையாது. அந்த போர்டை பார்த்தா அப்படிதான் தோணும். ஏய், இந்த போர்டு இவ்வளவு பெருசு இருக்கு, ஊருக்குள்ள எல்லாருக்குமே இப்படி இருக்க பொழுது, தெரியட்டு தான் இப்படி வச்சிருக்காங்க பொழுது அப்படின்னு நான் பார்த்து அது ரொம்ப வருத்தப்படுற விஷயமா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் உடற்பயிற்சியை நான் சொல்றேன், அதை பண்ணிட்டு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அதுல கிடைக்கும் உங்க பாடியில எல்லாமே இருக்கு. சிம்பிளா நடுவுல வேணா தூங்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ட்ரிகர் ஆயிடும். ஸோ இவ்வளவுதானே தவிர இந்த ஒரு விஷயத்தையே இப்படி ஊதி ஊதி பெருசா விற்கிறவங்க மத்தியில நீங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். ஆரோக்கியமா டெவலப் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களோட பிரீத் இன்ஹேல் எக்ஸைல் நல்லா கவனிங்க, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க, வாங்க ஹாப்பியா பண்ணுங்கன்னு இங்க சொல்றோம் இல்லையா. அதுக்கு கொடுக்குற காஸ்டும் அங்க கட்டுற காஸ்டும் ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். ஸோ அது ரொம்ப நாளா சொல்லணும். அதை நான் போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன், எவ்வளவு பெரிய எவ்வளவு சின்னூன்ல பார்த்த பேப்பர் எவ்வளவு பெருசா போயிருக்கு, அதையும் நம்ம தெரியாம போயிட்டு தான் இருக்கோம். அது போயிட்டு அந்த உடற்பயிற்சி எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது மூலமா, இப்ப ஜிம் வர்றது மூலமா அந்த ஒரு விஷயத்தை நல்லா டெஃபினட்டா பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் தான் பெரிய ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஹார்மோன்ஸ் குறைபாடு, ஸோ டெஸ்டோஸ்டெரான் லெவல், அப்படி சிம்பிள் திங் தாங்க. உங்களுக்கு முடி கொட்டுது, அப்புறம் ஸ்கின் ட்ரை அவுட் ஆகுது, நீங்க எனர்ஜி இல்லாம இருக்கீங்க, ஆன்சைட்டி மாதிரி பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்குமே பேசிக் வந்து டெஸ்டோஸ்டெரான். நீங்க டெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும், ஓவரால் டெஸ்டோஸ்டெரான் எடுத்தீங்கன்னா அதோட ரேஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 700 mg இருக்கிற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா பயங்கர கம்பீரமா கான்ஃபிடண்டா பக்காவா இருக்கும். அதே மாதிரி ஒரு ரொம்ப டல்லா அப்படின்னா அவனுக்கு 200 தான் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் டிஃபரெண்ட். இதுக்கு வந்து நல்ல சாப்பிட்ற பொருட்கள்லாம் இருக்கு. இந்த சாப்பிட்டு போய் உழைச்சோம் அப்படின்னா, அதாவது எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரிகர் ஆகிறதுக்கும் இருக்கு. இதுவே பாதி விஷயத்த நமக்கு சரி பண்ணும். நீங்க எப்பவுமே நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உருவாகிடும். வருமா வராது, அந்த நம்பிக்கையை கொடுத்து தன்னம்பிக்கை உருவாகும். உன்கிட்ட இல்ல, நோ கிடையாது, வராது, பயம் வந்துடும். பயமா அவன் நொந்தே போயிடுவான். அவனால திரும்ப அதை கிரியேட் பண்றது பெரிய டாஸ்க். அதுதான் இப்படி போயிடுறாங்களே, பயந்துட்டு போயிடுறாங்களா. அப்புறம் எங்க நிறைய விஷயம் இதுதான். எக்ஸசைஸ் பண்ணா போதும், எல்லாமே சரியாயிடும். என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, லைஃப் பிரச்சனையா, லைஃப்ல லவ்வரும் ஓடி போயிட்ட ஒரு இப்போ சொல்லுவாங்க பாருங்க, கூமாப்பட்டியில இங்க வந்தா கல்யாணம் சொல்லுவாங்க, கூமாப்பட்டி வில்லேஜ். அந்த மாதிரி கல்யாணம் ஆகலாம் இல்ல, கூட இருக்கவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, உங்களுக்கு இருப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ணுங்க, எல்லாமே கிடைக்கும். சில பேர் வந்து எனக்கு ஜிம் வர்றதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அவங்கள பத்தின பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க பாக்குறது என்ன, பச்சையா போய் சொல்றான்னு தான் சொல்லுவேன். கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 24 hours இருக்கு இல்லையா, 24 hours-ல 24 hours-ம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, யாராலுமே அது முடியவும் முடியாது. இப்போ நான் ஜிம்முக்கு நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றேன், டைம் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? அதிகபட்சம் 1 hour, குறைஞ்சபட்சம் 45 minutes நான் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவேன். இந்த ஸ்பெண்ட் பண்ணும்போது ஏன் நான் அந்த ஸ்பெண்ட் பண்ணோம்னா, 23 மணி நேரமும் உங்களுக்கு ஆரோக்கியமா நல்லபடியா போனோம்னா அந்த 1 மணி நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது பண்ண முடியாது. அந்த 1 hour ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடம் போனாங்கன்னா அங்க நிப்பாங்க, இந்த கிளைண்ட் இந்த ஃப்ரெண்டை பார்த்தாங்கன்னா அங்க ஒரு 1/2 மணி நேரம். சரி, இன்னைக்கு செல்லு தான் இல்லையா, மொபைலை வச்சா இதுக்கே நீங்க ஸ்பிட் பண்ணீங்கன்னா போதும். 8x8 போட்டோம்னா 3x டிவைட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 8 மணி நேரம் செல்லுக்கு தான் போயிருக்கும். அதுல என்னடா கடைசியில பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, சுத்தி மொபைல்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணி. அப்படி இருக்கும்போது 1 hour பண்ண முடியல, எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றதெல்லாம் பச்சை போய் சொல்றான்னு அர்த்தம். அவனே ஏமாத்திக்கிறான்னு அர்த்தம். போய் அவங்களே பெரிய ஆப் வச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சரி, நீங்க கேட்ட ஒரு ஹிலாரியஸ் டயட் எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப வெறுத்து போய் கேட்டது, ஏன்டா நீங்களா இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்றது. திருந்தவே இல்லையா, இங்க இருந்து கிளம்புறாங்க, வீட்டுல இருந்து கிளம்புறாங்க, எங்க போறாங்கன்னு கிளம்புறாங்கன்னா ஹோட்டலுக்கு தான் போறதா கிளம்புறாங்க. நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன் மாஸ்டர், என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, அப்படிதான் ஆகணும் போலன்னு வாங்க பாருங்க. டேய் நீ போகும்போதே தான் உனக்கு தெரியுமே ஹோட்டல் தான்ட்டு, அங்க போனா கூட இருக்கிறவங்க எல்லாம் இதைதான் தின்னுவாங்க, இதைதான் சாப்பிடுவாங்கன்னு தெரியும். அப்புறம் என்னத்துக்கு நீ போன?
இதுதான் வந்து நான் ரொம்ப ரொம்ப கேட்டு எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாவும் வரும், ஒரு பக்கம்ல முறைக்கிறதா வரும். அப்புறம் ஒண்ணு பண்ணுவாங்க. பீஸா கடையில இப்ப ரீசெண்டா ஒரு பையன் பண்ண போயிட்டான், பீஸா சென்டர்ல உட்காந்துட்டான், பீஸாவும் ஆர்டரும் பண்ணிட்டான், எதிர்க்கு தான் இருக்கு, எனக்கு தெரியல, ஃபோன் பண்றான். அதனால என்னடா சொல்றேன்னா, மாஸ்டர் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் பீஸா சாப்பிட்டுக்கிட்டுமா? ஏய் இப்பதானே டயட்லாம் ஸ்டார்ட் பண்ண, எதுக்குடா சாப்பிட்டேன்? இல்ல மாஸ்டர் ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. ஏய் அதெல்லாம் பண்ண முடியாதுடா, போடா அப்படின்னு. மாஸ்டர் வாங்கி வச்சுட்டேன் மாஸ்டர். வாங்கி வச்சுதான் அடிக்கிறது. இது மாதிரி பண்ணும்போதுதான் பயங்கர கடுப்பாகும். என்ன பண்றது, இது இப்படிதான் இருக்காங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு என்ன வேணும்ன்றத ஆணித்தனமா முடிவு பண்ணாத வரைக்கும் அவங்க உடம்ப அவங்களால மாற்ற முடியாது. சூப்பர் சூப்பர். ஜிம்முக்குள்ள நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். இப்போ ஜிம்ல என்னன்னா புதுசா பாக்குறோம், புதுசா வருமா வந்துட்டு மாஸ்டர் எனக்கு ஒரு 6 நாள்ல 6 பேக், ஏன்னா 6 பேக்ல இருக்கக்கூடிய ஒரு மோகம், அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அந்த 6 நாள்ல வர்றதுங்களுக்குன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இந்த 6 நாள் எல்லாம் அவசியம் இல்லை. ஓகேவா, சிம்பிள். 6 பேக் வரணும், வா உள்ள வச்சுட்டு அந்த கயிறு எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு ஒரே ஒரு கத்தி மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுங்க. 6 நாள் 1/2 மணி நேரம் கூட வேணாம், 4 கோடு டக்கு டக்குன்னு போட்டா இப்படித்தான் வருமே தவிர 6 பேக் 6 நாள்ல எல்லாம் உருவாகிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. வீக்லயே இல்லைன்னா இப்போ ஒரு அச்சு மாதிரி வச்சு கட்டிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி வேணா நடக்கும். 6 நாள்ல 6 பேக்லாம் இல்ல, 6 பேக்கை எட்டி கூட பார்க்க முடியாது, அது வரவும் வராது. இதான் உண்மை. இதை சொல்லி யாராச்சும் ஏமாத்துறாங்கன்னா அவங்க எல்லாமே இப்ப பண்ற மெகா இன்ஃப்ளூயன்சர்ல சில பேர் இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன், ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு நான் போயிட்டு பார்க்கும்போது அப்படியே ஒரு 10 மில்லியன் கணக்குல வந்து லைக்ஸ் போயிருக்கு. என்னடா நீ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது, அப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அவன் ஷேர் பண்ணிருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு ஃபாலோவரும் நிறைய இருக்கணும். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்குதுன்னு போவாங்க இல்லையா. இங்க ஏன்டா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க நிக்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் போயிட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட் மாத்தி மாத்தி நிப்பாங்க இல்லையா, இன்ஃபர்மேட்டிவாவே இல்லையே, இன்ஃபர்மேஷன் இல்லாத இடத்துல நம்ம போடவே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஆட்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. ஒரு ஒர்க் அவுட், ஒரு ட்ரெண்டான ஒரு ஒர்க் அவுட், இதை பார்த்தாலே வந்து ஒரு பிரோஜனமே இல்லையடா, இது எதுக்குடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி நான் நிறைய பாக்குறது வந்து இந்த அப்டமன் எக்ஸசைஸ் நான் பாக்குறேன். இந்த அப்டமன் எக்ஸசைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 பேக் நீங்க சொன்ன மாதிரி தான், 6 பேக் வரணும் அப்படின்னா அவங்களோட பாணியில அந்த அப்டமன் எக்ஸசைஸ ஒரு நாள் ஃபுல்லா, அப்புறம் மாசம் ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா செஞ்சுட்டாங்கன்னா 6 பேக் வந்துடும். அதுதான் அவங்களோட கருத்து. நான் அது 5 வருஷம் ஆயிட்டும் அவனுக்கு வரவே வந்திருக்காது, அதை அவன் யோசிக்கவே மாட்டான். ஸோ இந்த மாதிரி அப்டமன் எக்ஸசைஸை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால 6 பேக் எல்லாம் வராது. ஜஸ்ட் அது ஒரு ஆக்டிவிட்டி, ஸ்கோர் மசில ஸ்ட்ராங்கா வச்சுக்க வேண்டியது. இங்க டயட் இருந்து கண்டினியூவா அந்த ஒர்க் அவுட்டை பண்ணும்போது இந்த ஃபேட் வந்து எல்லா பாடி பார்ட்ல இருக்கிற மொத்த ஃபேட்டும் இறங்கும் போது குறிப்பா அங்க இருக்கிற ஃபேட்டும் குறையும். அவ்வளவுதான் அப்டமன் எக்ஸசைஸும் கூட. இன்னொரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா, அப்டமன் எக்ஸசைஸ் வரும்போது நீங்க என்ன எனக்கு அப்டமன் எக்ஸசைஸ் தரவே மாட்டீங்க, ஒன்னே ஒன்றா கொடுக்குறீங்க, இதுல எப்படி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி குறையும் அப்படின்னா, நீங்க அப்டமன் எக்ஸசைஸே பண்ணி சைட் ஃபேட் குறைக்கிறதுலாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதனால நீங்க அப்படியே பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சைட் ஃபேட் அப்டமனை மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி மட்டும் குறைக்கலாம் முடியாது. எல்லாமே ஃபுல்லாவே ஒரு ஏமாத்து வேலை, அதுதான் ஸ்கேம்னு கூட சொல்லலாம். எல்லா எக்ஸசைஸும் பண்ணும்போது டயட்டும் வந்து 100% இருக்கும்போது ஓவரால் பாடி ஃபேட் ஃபுல்லாவே இறங்கும். அதுல பாடி ஃபேட்டோட ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னா அப்டமன்ல இருந்து ஹிப் வரைக்கும் இந்த ஏரியால இருந்து தான் கம்மி பண்ணும். எங்க ஃபேட் எங்க இருக்கோ அங்கதானே எடுக்கும், பேர்ன் ஆகும். அப்ப அந்த ஏரியால தான் இருக்கு, நமக்கு அங்க இருந்து எடுக்கும். இவ்வளவுதான். இந்த இடத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுல நோ யூஸ், ரொம்ப யூஸே இல்லை, 0% யூஸ் தான். அந்த மாதிரி அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் பாக்குறது ரொம்ப எப்படி தெரியுமா நினைப்பேன், நீ என்ன வேணா பண்ணு, வராதுரானா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீ டயட் இருப்பேன், டயட் இருக்க மாட்டான், அவன் பாட்டு பண்ணிட்டு கூட 4 பேரும் சேர்த்துட்டு வேற ஊன் டப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துட்டே போவேன், ஜென்மத்துக்கு வர போறது இல்லை உனக்கு, இப்படியே பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கு. அதுதான் இப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிட்னஸை பத்தி எல்லாமே. நிறைய மித்து இருக்கு. இப்ப நீங்க 10 நாள் வந்து நீங்க பிளாக் காஃபி குடிச்சீங்கன்னா 10 கிலோ எடை குறைக்கலாம் அப்படின்றது, அதை பத்தி உங்களோட கருத்து? 10 நாள் மட்டும் காஃபி குடிச்சு எடை குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கல, எல்லா ஃபிட்னஸ் சென்டரும் தலையில துண்டுதான்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நிறைய விஷயம் இருக்கு. 10 நாள்ல காஃபி குடிச்சாருவாங்க. டீடாக்ஸ் வாட்டர்ன்ற ஒரு ஸ்கேம் இருக்கும். கலரா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு இப்படி பண்ணா இப்படி குறைஞ்சிடும், அப்படி பண்ணா அது குறைஞ்சிடுவாங்க. எல்லாம் பண்ணி பார்த்த பிறகுதான் தெரியும் எது பண்ணாலும் எதுவும் குறையாது, அங்க போய் ஓடினாதான் குறையுன்றது. அது மாதிரி நிறைய சொல்றாங்க. அப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் வேணாம். டெய்லி போய் 16 மணி நேரம் சாப்பிடாம இருந்தெல்லாம் பண்ண வேணாம். வாரத்துல ஒரு நாள் அப்டமன் வயிறை காய போடுங்க, வேற எதுவுமே வேணாம், சாப்பிடாது. நீங்க நீங்க ஒரு விஷயம் கேளுங்க. நான் இந்த டயட்ல ஏமாத்துறவங்க எல்லாம் நான் சொல்லுவேன். எப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு அரவாணி கேர்ள் இருந்தாங்க. அவங்க வந்து வெயிட் கொஞ்சம் நல்லா அழகா இருக்காங்க, பெண் மாதிரியே இருக்காங்க, ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. அவங்க வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு நிறைய விஷயம்லாம் போய் அட்டன் பண்ணி அவங்களால குறைக்கவே முடியாம போயிட்டு அவங்க வந்து அப்புறம் இந்த பாங்கிரியா வந்து கட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லுவாங்க. குடலை வந்து சின்னதா ஆக்கிக்கிட்டேன். இப்போ வந்து நான் நிறைய சாப்பிடவும் முடியாது, அப்படியே சாப்பிட ட்ரை பண்ணாலும் எனக்கு வாமிட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தோம்னா சிம்பிள் தான். சாப்பாடு கட் பண்ணினோம்னா, குறைக்கிறத நிறுத்தணும்னா வெயிட் குறைஞ்சிடும், மாறப்போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை நிறுத்தல. அதுக்காக குடலை எடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாடு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒஸ்டான வேலை தானே அது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க முழுமையா டயட் வாயை கட்டி வச்சீங்கன்னா உடம்பு குறைஞ்சிடும். குறைக்காதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை செய்யாம சாப்பிடவும் செய்யறது, எக்ஸசைஸும் போறது, திருப்பி சாப்பிடவும் செய்ய கண்டிப்பா இது வரைக்கும் குறையவே குறையாது. அப்புறம் என்ன பண்ணாங்க, கடைசியில போய் குடலை தான் கட் பண்ணணும். அந்த வேலைகள்லாம் போக வேண்டியது இல்லை. சாப்பாடு உள்ள போடக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் எம்டியா விட்டுட்டீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் வேணாம், 20 hours ஃபாஸ்டிங் வேணாம். அப்புறம் ஓணம்னு ஒண்ணு இருக்கு, 1 meal in a day அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். நார்மல் ஃபுட்டை கரெக்டான டயட்னா ஃபர்ஸ்ட் கரெக்டான நேரத்துல கரெக்டான பொருளை கரெக்டான அளவுல எடுத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டயட். அவ்வளவுதானே தவிர நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வேண்டியது மதியானம் சாப்பிட்றது, ஈவினிங்ல சாப்பிட்றது, நடுராத்திரில சாப்பிட்றது. இப்போ இதை சாப்பிட்டு வந்து எனக்கு வெயிட் குறையலன்னீங்கன்னா கடவுளே நினைச்சாலும் அருள் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் உள்ள பார்க்க முடியுதுல்ல ஜிம்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஆமா, தொடர்ந்து வராங்க. எந்த மூலையில நின்று போட்டோ எடுக்கலான்னுதான். அதுக்கு வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, நான் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா போட்டிருப்பேன். இப்ப க்ளூட்ஸ்க்கு எல்லாம் நிறைய ஜிம்ல வந்து எக்யூப்மெண்ட்டே இருக்காது. அதெல்லாம் வந்து உள்ள பார்த்துட்டு அதெல்லாம் கேட்பான்னு அப்படி கேட்டேன்னா, நீங்க இந்த இடத்துல இந்த பிக்சர் போட்டுருந்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருந்திருக்கும். ஏன்டா அப்படின்னா, போட்டோ எடுக்கும்போது பேக்ல சூப்பரா இருக்கு, ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, மோட்டிவேட் எல்லாம் கிடையாது. அதே மோட்டிவேட் என்ன மோட்டிவேட் ஆகிறான், கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான், ஃபீமேலா இருந்தாலும் மேலா இருந்தாலுமே சரி, ரொம்ப நேரமா அந்த கேமரா வச்சுட்டு இப்படின்னு, டேய் நீ எப்படி இருக்குன்னு என்னை கேட்டா ஒரு செகண்ட்ல சொல்லிடுவேன்டா, நீ ஏன்டா அப்படி கண்ணாடியே நல்லா இருக்குமா அதான் கேளுங்க. அவனை பார்த்தானா அது தெரிஞ்சிடும் ரிசல்ட். அவனை பார்க்கறது கிடையாது, அவன் இமேஜின் பண்ணிக்கிற ஒரு உடம்பு தான் அங்க இருக்கும். இல்ல கிடையாது, அவன் கிடையாது, அவன் தான் அப்ப போயிட்டு இருப்பானு. அவன் உடம்பு அவன் பார்த்துருந்தானா அவன் தெரிஞ்சிருக்க ஒண்ணுமே இல்லைன்னு உடனே போயிடுவான். அவன் இமேஜின் பண்ணி வச்சுக்க அந்த கண்ணாடியில முறுக்கி திருப்பி இப்போ வர்றது 90% சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவ்வளவு பேர் வராங்க போட்டோ எடுக்கிறது. எந்த ஆங்கிள் நின்று போட்டோ எடுக்கலாம். அது கடகடன்னு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஒரு பையன் என்ன பண்ண தெரியுமா, திடீர்னு கடகடன்னு ஸ்குவாட் பண்ணிட்டு டக்குன்னு போய் பிளாங்க் பார்த்தான். நான் திடீர்னு ஸ்குவாட் பண்ணி டிஃப்ரெண்டா பண்றோன்னு பார்த்தா அந்த மூணுல கேமரா வச்சிருக்கேன். ஒரு ரீல் எடுக்கிறான் பொழுது, எப்பா சாமிக்கலாம் பக்கத்துல வந்து தேதாராயிடும் பொழுதுடா நம்ம அப்படின்னு அவ்வளவு பயமா தான் இருக்கு. ரிசல்ட் ஓரியன்ட் பேஷன் அதெல்லாம் மாறி போய் ரீலுக்கும் போனுக்குமே காட்டிக்கிறதுக்காக யூடியூப்காக வராங்க. அதுதான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொன்னா கால் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் எப்படி கால் பண்ணுவாங்கன்னா, ஏய் மச்சான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குடா, நல்லா இருக்கும்டா, நம்ம பண்ணலாம் நிறைய விஷயம் அப்படின்ட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், பாரு இங்க பாரு போட்டோலாம் எடுத்தா செம்மையா இருக்கும் தெரியுமா, இங்க வா ரீல் போடலாம், இங்க இந்த அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கேன் நான் பாத்திருக்கேன். ஒருத்தவங்க சொல்றான் அவன் போன்ல, இந்த இடத்துல ப்ளூ கலர் மேட் இருக்குடா, எல்லாத்துலயும் நீல கலர் கிரீன் கலர் தான், இங்க ப்ளூ இருக்குடா நல்லா இருக்கும் அப்படின்னு. எக்ஸசைஸ் போட வரல போ, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அதை நினைச்சு சிரிக்கிறதா அவங்கள திட்டம்
கிட்ட கண்டிப்பா முடியாது, ஏன்னா கிளைண்ட் பே பண்ணிட்டானே. அப்படியே வருத்தப்பட்டுக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம பாக்குற பார்வை ஃபிட்னஸ் வேற, இவங்க என்னடா வேற இதுக்காக நம்ம பாக்குறது ஒரு ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக்டர் ரெக்கமெண்டட் மூலியமா நிறைய பேர் வருவாங்க. சில பேர் உடம்பு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்லாம் வருவாங்க. இவங்களுக்குலாம் நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அவங்க கிட்ட அவங்க இப்ப நல்லா இருக்கேன் அப்படிதான் நம்ம கேட்கறதுக்கு பிடிக்கும். இவங்கிட்ட எப்ப பாரு நம்ம போனா நின்று வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட வேற கேமரா கொடுத்து தொலைஞ்சிருவான். சார் ஒரு போட்டோ எடுத்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம்னா அது அதை விட கொடுமையா இருக்கு. அதனால அவனை பார்த்தாலே முதல்ல கிளம்பிடுறது, எப்பா நீ எதெல்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு மேல போட்டு உடச்சிக்காம இருந்தீங்கன்னா சரிதான். அப்படிதான் போயிட்டு இருக்கிறது, ஃபேஷன்லாம் இல்ல. சோ இன்னைக்கு வந்து உள்ள ஃபிட்னஸ்ன்னு சொல்லி வர்றவங்க ஏதோ ஒரு உடம்பு பாதிச்சதுக்கு அப்புறம் வர்றாங்கல்ல, இதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் கடைபிடிச்சிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு ஈஸி ஒரு விஷயத்த நான் மெயின்டைன் பண்றது. இப்போ சிம்பிள், நிறைய பேர் வர்றது ஒபேசிட்டி. இதுதான் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ்ல நிறைய பேர் வர்றதுக்கு காரணமே இது. இவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருந்தா இப்ப வந்து நான் பார்ப்பேன், அவங்களால குனியவும் முடியாது, நடக்க முடியாது, வேகமா ஓட முடியாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சொல்றோம்னா அதை ரொம்ப அரையங்குறையமா, அது இல்லாம அவங்க வேற சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரெட்மில்ல ஏறி ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும், அப்படியே பெரிய மூச்சு. அது வேற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே ஃபீல் பண்ணிப்பாங்க ஏதோ நடக்க போகுது போல, ஜிம்ல வேற பொருளை கிளப்பி வச்சிருக்காங்களா ஹார்ட் அட்டாக் வர்றத அவங்க அப்பப்போ அவங்கள டெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதை போய் உட்காந்துட்டு இவ்வளவு பயமும் ஏன், இப்படி ஏன் நம்ம ஹெல்த்தை கெடுத்துக்கணும் அப்படின்றத விட, டெய்லி லைஃப்ல ஜஸ்ட் ஒரு சொல்லுவாங்க 20 நிமிஷம் நீங்க ஒரு வாக் பண்ணியிருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தா, அட்லீஸ்ட் நைட்ல சோற தின்றதை நிறுத்தி இருந்தாலோ இந்த நிலைமைக்கு போக வேண்டியது கிடையாது. ஸோ அது எதுவுமே செய்யாம, அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஏதாச்சும் ஒன்னாச்சும் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம பண்ணி வைக்கணும்ல, நம்ம ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும், நிறைய ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சம்பாதிக்கல 1% ஆச்சு எடுத்து போடுறவங்க அதெல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் மாறிட்டாங்க, இப்ப சேர்த்து வைக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா சேர்த்து வச்சுட்டு அதை அனுபவிக்கிறதே இருக்கிறதே இல்லை. ஏன் தெரியும், உடம்ப விட்டுறது போயிட்டாங்க. நிஜமா சொல்ல சொத்தாச்சுதான் இருக்கு, இவனுக்கு கிடையாது, இவரு இல்லையே, யாரோ ஒருத்தர் சாப்பிடுவாங்க, அப்படிதான் இருக்கு. அதுதான் நான் பாக்குறது அப்படிதான். சோ நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, முதல்லயே நீங்க வந்திருந்து நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான். ஆரம்ப காலங்கள்லயே ஒண்ணு ஜிம்முக்கு வந்தோ இல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸோ பண்ணுங்க, இல்லையா 6 மணிக்கு மேல சாப்பிடுறத நிறுத்துங்க. இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, இந்த நிலைமைக்கு வர மாட்டீங்க. ஸோ அப்படின்றத நான் ரொம்ப ஹானஸ்டா சொல்லுவேன். ஸோ இதுதான். இப்போ வந்து அப்படியே ரேபிட் ஃபயர் கொஸ்டின் போயிடலாம், கேட்கறதுக்குலாம் பட்டுன்னு ஒரு பதில் சொல்லுங்க. ஓகே, மார்னிங் ஒர்க் அவுட்டா ஆர் லேட் நைட் ஒர்க் அவுட்? மார்னிங் தான் எப்பவுமே பெஸ்ட். பிரியாணி ஆர் பீஸா ஆன் அ சீட் டே? நம்ம ஊர் ஃபுட்டே போதும், பீஸா பிரியாணி தான். கார்டியோ ஆர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்? ரெண்டுமே பெஸ்ட், ஆனா எனக்கு பிடிச்ச ஸ்ட்ரென்த். 6 packs ஆர் பீஸ் ஆஃப் மைண்ட்? பீஸ் ஆஃப் மைண்ட். பதில் இது எனக்கு இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 6 pack வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க 6 pack அப்படியே இருக்கும்லாம், அது தெரிய வைக்கிறதுக்காக எத்தனை நைட்டு தண்ணி குடிக்காமலாம் இருப்பாங்க. தண்ணி குடிக்காம இருக்கிறது இங்க ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளவு தண்ணி குடிக்கிறேன்னு அது இருக்கு. அதனால பீஸ் ஆஃப் மைண்ட் போதும். சூப்பர். இந்த பதிலுக்கு வந்து நான் ரொம்ப தலை வணங்குறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரு கண்டென்ட் பேசி இருக்கிறோம், இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தானே நம்மளோட பெரிய கண்டென்ட். அது பீஸ் ஆஃப் மைண்ட் சொன்னது ரொம்ப சந்தோஷம். புரோட்டீன் ஷேக் ஆர் ட்ரெடிஷனல் ஹோம் ஃபுட்? புரோட்டீன் ஷேக் ஈஸி வே அப்ரோச். இப்ப இருக்கிற சூழலுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்ன்றதுனால புரோட்டீன் வே பெஸ்ட். அவ்வளவுதான். புரோட்டீன் ஏன் சொல்றீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் அவசர காலம், வீட்டுல போய் எக் வச்சு அதை ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்க வெயிட் பண்ணிருக்கு, நீ எக்லாம் தின்னு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு புரோட்டீன் ஷேக் ஓகே போயிடலாம். ஓகே, உங்களோட ஃபேவரட் மியூசிக், ஒர்க் அவுட் மியூசிக் என்ன? எனக்கு தமிழ் மெலடி சாங்ஸ் தான் பிடிக்கும். தமிழ் மெலடி சாங்ஸ் எனக்கு அந்த மூடு இருக்கும், நான் வருஷம் பண்ணும்போது அப்படி கேட்டுட்டு தான் பண்ணுவேன். ஆனா ஜிம்முக்குள்ள போனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஹாலிவுட் சாங்ஸ், யாருக்காச்சும் அது புரியுதுன்னு கேளுங்க, அதனாலதான் பிளே பண்றாங்க. புரியாத கேட்டா என்ன கேட்கல. ஆனா உங்களுக்கு மெலடி சாங்ஸ் போட்டா எனக்கு நல்லா என்ஜாய் பண்ணி நான் ஃபீல் நல்லா இன்னும் ஹார்டா புஷ் பண்ணுவேன். அப்படி டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, ஒன் கில்ட்டி பிளஷர் ஸ்நாக் யூ கான்ட் சே நோ டு அப்படின்றது என்ன? கூல் ட்ரிங்க்ஸ் தான் என்ன கேட்டா சொல்லுவேன். இதுதான் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, நல்லா இருக்கும், ஆனா அது குடிச்சிட்ட பிறகு வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது அவ்வளவு ஒஸ்டான ஒரு விஷயம்.
அதை தாண்டி ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கே. ஓகே. ஃபேவரட் இந்தியன் செலிபிரிட்டிக்கு நான் வந்து இப்படி ஒர்க் அவுட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செலிபிரிட்டி யாரு? எனக்கு வந்து நம்ம இவர் தான் மன்மதன் சிம்பு. அவருக்கு இந்த பேக்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த போஸ்ட்லாம், அந்த பார்க்கும்போது அவங்களோட ட்ரைனர்லாம் எக்ஸ்ட்ராடனரி தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இப்படி பண்ணியிருந்தேன்னா சூப்பரா இருப்பாரு. ஜஸ்ட் லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அவ்வளோ எஃபர்ட் போட்டாரு. அது மட்டும் நான் பார்த்து நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு மைண்ட்ல பட்டது, நான் அந்த இடத்துல இருந்திருந்தா இருந்திருக்கலாம் மாதிரி அப்படின்னு தோணுது. சிம்பு. ஓகே. எஸ்டிஆர். மெடிடேஷன் ஆர் ஹெவி லிஃப்டிங் வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுமா? இது ரெண்டுத்துல இது மெடிடேஷன் தான். ஏன்னா 20 வருஷம் நான் ஆனஸ்டா சொல்றேன், 20 வருஷம் நான் எக்ஸசைஸ் பண்ணியிருந்திருக்கேன். நான் போய் ஏன் ஸ்பிரிச்சுவல் உட்கார்ந்து சொல்லுங்க, அந்த 20 நிமிஷத்துக்கு 20 வருஷம் 20 நிமிஷத்துல உட்காரும் போது நான் கண்ட்ரோல் ஆனேன். என்னால டிசிஷன் மேக்கிங்க ஸ்ட்ராங்கா எடுக்க முடிஞ்சது. ஸோ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சில விஷயத்த சில இடத்துல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு மெடிடேஷனா வெயிட் லிஃப்டிங்கா அப்படின்னா மெடிடேஷன் தான் கண்டிப்பா. ரன்னிங் ஆன் ட்ரெட்மில் ஆர் ரன்னிங் அவுட்டோர்? அவுட்டோர் தான் பெஸ்ட். ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறது அங்கதான். இங்க என்னதான் ஏசி போட்டு வச்சாலும் சூப்பர். ஒரு ஃபேவரட் ஃபிட்னஸ் கேஜெட் ஆர் எக்யூப்மெண்ட்? ஃபேவரட்னா ஹெட்ஃபோன் தான். அது இல்லாம ஃபிட்னஸ்க்கு யாருமே வர்றது கிடையாது. ஹெட்ஃபோன் வச்சுதான் சுத்திட்டு இருக்காங்க. ஓகே. நீங்க சப்போஸ் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரா ஆகல அப்படின்னா என்ன ஆயிருக்கலாம்னு தோணுச்சு? கண்டிப்பா என்ன பண்ணிருப்பேன்னா, இது யாருக்காச்சும் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரா இருந்திருப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பேன், இந்த ஸ்பிரிச்சுவல் வந்து என்னை இதுல எங்க கொண்டு வந்தது அப்படின்னுவாங்க. என்னோட ஆஸ்ட்ராலஜி, என்னோட ராசி பார்த்தீங்கன்னா அது வந்து டீச்சர் தானா, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குமா. ஸோ தானே சொல்லுவாங்க, அது வந்து எல்லாருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கறதுல தான் பெரிய விஷயம் சாதிக்கும் அப்படின்வாங்க. அதனாலதான் நான் இதுக்கு வந்துட்டணும்னு எனக்கு தோணும். எனிவே இதுவும் டீச்சர்ல தான் இருக்கேன். ஸோ இது இல்லை, நான் இங்க வந்து தமிழ் சொல்லி கொடுத்துருப்பேன், அங்க புக்கு வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன், அவ்வளவுதான். ஓகே. ஒரு தமிழ் ஃபுட், இது வந்து இதுக்கு பின்னாடி நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு நீங்க பாக்குறது என்ன? இது இந்த என்ன சொல்றதுன்னா, தோசையில நிறைய விஷயம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க தெரியுங்களா. இந்த கடலை பருப்பு அதெல்லாம் சம்திங் போட்டு கொடுப்பாங்க, அது பேர் அடை தோசை போடுறாங்க சொல்லுவாங்க. அது வந்து அதுல அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தி. நீங்க காலையில சாப்பிட்டு பண்ணும்போது நல்லா ஆக்டிவா இருக்க முடியும். ஒரு ஃபுல் மீல் நல்லா அழகா ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு மீல். நீங்க 2 தோசை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா இப்பவும் வீட்டுகளில் சமைக்கிறாங்க, எங்க வீட்டுல செய்யும். ஆனா சில இடங்கள்ல சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு அடை தோசை போடுறீங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடக்கத்தான் தோசை போடுறீங்களோ, அதை வந்து அந்த மாவு கூட கலந்துட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல வேற ஆப்ஷன் இல்லாம பண்றது தானே தவிர, நம்ம பாடிக்கு எதை யூஸ் பண்ணணும் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ அது கூட கம்பைன் பண்றது தான் எக்ஸசைஸ் பண்ணும்போது. தேவையில்லாத பர்ன் பண்ணும்போது தேவையானதை நம்ம மசில் காணும், அவ்வளவுதான். ஸோ நீங்க இது வரைக்கும் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ற ஒரு நிலை இருக்குமா? நான் இது வரைக்கும் இயர் ஃபுல்லா நான் ஸ்கிப் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு இயர்ல பர்டிகுலர் மந்த் வேணா நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது மேபி இன்ஜுரிஸ்னால, சில ஸ்ட்ரெஸ்னால தான். தவிர்த்து எக்ஸசைஸ் பண்ணாம இருந்த மாதம் வருடமே கிடையாது. அதுதான் ஃபுல்லா தொடங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் எக்ஸசைஸ். ஆனா ஒரு அன்னைக்கு 4 ஸ்கிப் ஆகும், அது பேசிக்கா ஆகும். அது மனுஷனாச்சே, மிஷின் தான் ஒரே மாதிரி ஓடும், நம்ம ஓட முடியாது, அது ஆகும். ஓகே. ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? என்னோட இன்ஸ்பிரேஷன், நான் ரொம்ப நாளா இதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருந்தேன். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங்ல வந்து பேப்பர்ல தான் பாக்குறேன், மேகசின்லாம் பாக்குறேன், அப்புறம் ப்ரௌசிங் சென்டர்லாம் பாக்குறேன். இவ்வளோ பெரிய உருவம் எப்படா இதெல்லாம் டெவலப் பண்றானுங்க அப்படின்னு பார்த்து ஒரு ஆச்சரியத்திலேயே இருக்கேன். அப்போ ஒரு வாட்டி 2005ல நிதி ஸ்கூல் ஆலந்தூர்ல வந்து ஒரு காம்படிஷன் நடக்கதா சொல்றாங்க. அப்போ என்னோட ஃப்ரெண்டுங்களோட நான் பைக்ல ஏறி போறேன். அங்க போகும்போது அங்க பார்த்த ஒரு முதல் உருவம், அதாவது எப்படி இருக்காரு அப்படின்றது, அரசண்ணன், தமிழ்நாடு செக்ரட்டரி செயலாளர், அவர் தான். பாடி பில்டிங்ல அவர் உருவத்தை பார்க்கும்போது தான் எவ்வளவு இங்கதான் இருக்காரு. அதாவது அந்த பிக்சர்ல பாக்குற ஒரு மனுஷன் லைவ்ல பாக்குறது, அது பார்க்கும்போது எப்படி இருக்காருல்ல. இப்போ அப்போ ஒரு பெரிய இன்ஸ்பயர் ஆனேன் அந்த வயசுல.
19 ஏஜ் அப்ப. அதுக்கு அடுத்ததா அவர் வந்து அதே ஆளு 19 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதாவது அப்பவே அவருக்கு வந்து அது 19 போது அவருக்கு அரௌண்ட் 50 ஏஜ் வந்திருக்கும். 18 வருஷம் கழிச்சு என்ன 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை எப்படி இன்ஸ்பயர் பண்ண நான் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனானோ அதே மாதிரி 18 வருஷம் கழிச்சு அதே மனுஷனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். மிஸ்டர் வேர்ல்டு வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போட ஏஜ் பார்த்துக்கோங்க, அதாவது 20 வருஷம் கேப். ஸோ 50 ஏஜ். அந்த 50 ஏஜ் இருக்கும்போது அது வின் பண்ணும்போது எவ்வளவு இன்ஸ்பயர் மற்றவங்களும் அதை பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறமா நான் இன்னும் எக்ஸசைஸ் பண்ணதையும் நான் இன்னும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனா இன்னும் மோட்டிவேட் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஏஜ் உள்ளவங்க எல்லாம் இனிமேட்டு எனக்கு வராது, உடம்பு வராது, என்னால ஹெல்த்தி ஆக முடியாது, நான் காம்படிஷன் பண்ண முடியாது அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாதா. எல்லாரும் பண்ண முடியும், பண்ண வைக்கிறோம்டா நம்ம. அதான் அவர் தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா அவர் தான் அரசு அண்ணன், அரசு மௌன குரு. சூப்பர். நீங்க இங்க பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஒரே வார்த்தையில இல்ல ஒரு லைன்ல சொல்ற மாதிரி இருந்தா என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுத்துருங்க? எல்லாருக்குமே ஃபிட்னஸ்ல ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே சொல்ற ஒரு சிம்பிள் வேர்டு என்னன்னா, எல்லாருமே டயட் இருக்கணும், ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணணும்ட்டு வராங்க. எல்லாருக்குமே அது ஆசை தான். ஆனா எத்தனை பேர் அது இருக்காங்கன்னா, நிறைய பேரால இருக்க முடியுதில்லை. அதை நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னா, இப்போ டயட் இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க, 2 நாளுக்கு அப்புறம் திடீர்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ சாப்பிடாருன்னா பழைய ஓல்டு ஃபுட்டே சாப்பிட ஆரம்பிச்சு, ஏன்னா ஒரு கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான்னு. அப்போ நீங்க சாப்பிட்டது தப்பு கிடையவே கிடையாது. அந்த கில்ட்டியா ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மனுஷன் நம்ம 20 வருஷமா 30-40 வருஷமா சோறு இது மாதிரி நிறைய சாப்பிட்டு விரும்பி படத்தான் சாப்பிட்டு திடீர்னு வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அது சாப்பிடாம இருக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல சாப்பிட்டதை நினைச்சு கில்ட்டி ஆகாதீங்க. அதுக்கு அடுத்த மீல் என்னவோ அந்த டயட்டுக்குள்ள நீங்க உள்ள போயிடுங்க, ட்ராக்குள்ள போயிடுங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு கம்ப்ளீட் டயட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி எக்ஸசைஸும் இந்த டயட்டுமே ஒரு நாள் விட்டுட்டேன்னா அதோட நான் மண்டே தான் ஆரம்பிப்பேன். எப்போ விட்டுருப்பாங்கன்னா டியூஸ்டே விட்டுருப்பாங்க, அடுத்த மண்டே ஆரம்பிக்கிறேன்னு. இந்த மாதிரி பண்ணாதனாலதான் ஹெல்த்தை உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் தப்பு பண்றதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது அடுத்த நாள் அதை அப்படியே கடந்து எப்பவும் போல கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹெல்த்தியா இருப்பீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கலாம். அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இதுதான் தெரியாம சிக்கி தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக அப்படியே விட்டு தவிக்கிறாங்க. அது ஒரு வாரம் ஆயிடும், இல்ல ஒரு மாசம் ஆயிடும், இல்லைன்னா பல பேருக்கு ரெசல்யூஷன் கூட போயிடுது. சோ அதனால அது மட்டும் தப்பு பண்ணாதீங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட டயட்டை பத்தி சொல்லியிருக்கீங்க, ட்ரெயினர்னா என்ன, கோச்னா என்னன்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எப்படி ஒருத்தர் இருக்கணும்ன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க. உங்களோட லைஃப்பை பத்தியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா அதை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். கண்டிப்பா, எனக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லணும், நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகணும் அப்படின்றது. ஸோ ஃபேக்டான விஷயங்கள்லாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இறைவனுக்கு நன்றி. இறைவன் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். முருகன், வேற ஒன்றும் இல்லை. நன்றிங்க.